أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வதை பற்றி 3 பார்ட்டாக பேசியிருந்தேன். நீங்கள் ஒழுங்காக புரிந்து கொண்டீர்களா என்பது எனக்கு தெரியாது. உங்களுக்கு மறைவான விஷயத்தை பற்றி எப்படி என்பதை சிறிது கூறுகிறேன். கடைசியில் எப்படி முடிக்க வேண்டும் என்றும் திரும்பி உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். மறைஞ்சிருக்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடித்து தெரியாததை, இதுவரை பார்க்காததை, இதுவரை கேள்விப்படாததை, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குமா என்று நீங்கள் சந்தேகப்படும் அளவுக்கு விஷயம் இருக்கிறது என்று நீங்கள் உண்மைப்படுத்தி அதை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இதை அடைவதற்கு இந்த கண்ணால் பார்க்க முடியாத அந்த இறைவனின் உதவி தேவை. அந்த மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு முன்னர் அல்லாஹ்வை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும், உணர்ந்து இருக்க வேண்டும். இவனை கொண்டுதான் உங்களுடைய வாழ்க்கையே, இஸ்லாமிய வாழ்க்கையே ஆரம்பமாகின்றது. இதுவரை அந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படியே அல்லாஹ் அந்த வழி அப்படியே இருக்கின்றான். நீங்கள் அதை விட்டுவிட்டு வேறு விஷயங்களை வேகமாக பேசிக்கொண்டும் எழுதிக்கொண்டும் இருக்கின்றீர்கள். இந்த விஷயத்தை அல்லாஹ் என்பதை எப்படி அறிவது, அவன் எப்படி உண்மையானவன் எப்படி அறிந்து கொள்வது, அவன் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்பதை எப்படி நீங்கள் எந்த காலத்தில் அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள்? ஒருவர் சொன்னார், அல்லாஹ் என்பது உண்மை என்று வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார். உண்மை இதன் அர்த்தம் என்ன? நீங்கள் உலகத்தில் வாழ்க்கை உண்மை பொய்யை பற்றி கொண்டு வர வேண்டாம். இப்பொழுது சொல்லுங்கள், உண்மை என்ன? பதில் சொல்வீர்கள். உண்மை என்றால் என்ன? இப்படியாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தனை மேல் சிந்தனை போய்கொண்டே இருக்கும் இந்த குரான் ஒரு காலத்திலேயே ஒரு விஷயத்தை என்றாது. ஒரு விஷயம் வந்து என்றால் அதுக்கு அடுத்த விஷயம், அதுக்கு மேலான விஷயம், இப்படி போய்கொண்டே இருக்கும். மூசா நபி எப்படி மறைவான விஷயத்தை கொண்டு வந்தார் என்று பேசியிருந்தேன். சுருக்கமாக சொல்லுகின்றேன். அந்த கடலை பிளப்பதற்கு முன்னர் என்ன நிகழும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் வழி இருக்கிறது என்று நம்பிவிட்டார் மூசா. இதுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய விஷயம். என்னவென்றால், உண்மையான இறைவனை அறிந்த பின்னர் வழி, எந்த விஷயத்திற்கும் வழி இருக்கிறது என்று நீங்கள் தீர்மானமாக நம்ப வேண்டும். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எடுத்த எடுப்பிலே உங்களுக்கு உதவி செய்திட மாட்டான். அதில் நீங்கள் நிச்சயமாக உறுதியாக நிற்பீர்களேயானால் அந்த சமயத்தில் உங்களுக்கு மறைவான விஷயம் தெளிவாக்கப்படும், வெற்றி அடைவீர்கள். இப்பொழுது மக்கள் எல்லோரும் சொல்லிவிட்டார்கள், தப்பிக்க முடியாது என்று மூசாவுடைய மக்கள் சொல்லிவிட்டார்கள். வழி இருக்கிறது, அல்லாஹ் என்னுடன் இருக்கின்றான் என்று மூசா நபி சொன்னார். அவ்வளவுதான். என்ன வழி மூசாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. கடைசி நெக் மூமெண்ட்ல அல்லாஹ் வழி அறிவிக்கின்றான். அடியும் இந்த கடலை தடியால் என்று சொன்ன 2ஆக பிளந்தது. இப்படிமா நடக்கும் என்று அப்பொழுதெல்லாம் பார்த்திருப்பீர்கள். நடந்து விட்டது. அது பழையதாகிவிட்டது, பழைய கதை ஆகிவிட்டது. இனி அதை நீங்க செய்ய தேவையில்லை.
அதை விட புதுசாக, அதை விட வேற ஒரு நல்ல விட அடுத்து நீ போகணும். எக்கச்சக்கமான எண்ண முடியாத ரகமத்தை நிறைச்சி வச்சிருக்கிறான். நீ ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சின்ன செயலோ பெரிய செயலோ அனைத்திற்கும் நீங்கள் மறைவான விஷயத்தை நம்பிதான் வாழ வேண்டுமே தவிர, இந்த உலக விஷயத்தை கண்ணால் பார்க்க வைத்து கொண்டு இதே போல் செய்ய போகிறேன், அதே போல் செய்ய போகிறேன் நீங்க செய்யவே கூடாது. அப்படி செய்வது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம்னு அர்த்தம் கிடையாது. எப்படி ஒருத்தர் இஸ்லாத்தை இருப்பான்னு சொல்றாங்கன்னு கேட்டுக்கிறங்க. இஸ்லாத்தில் உள்ளவன் எப்பொழுதுமே மறைவான விஷயத்தில் தான் நம்பிக்கை கொண்டு வாழ்க்கை எடுத்துக்கொண்டே போவான். இதான் மறைவான விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்வது என்ற அர்த்தம். உங்கள் வீட்டில் உங்கள் சொந்த விஷயம் என்ன விஷயம் இருந்தாலும் சரி, அது சிறிதோ பெரிதோ, இதுவரை செய்யாததை செய்து இந்த காரியத்தை முடிக்கணும். இப்படி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கை விட்டு முற்றிலும் ஒதுங்கி விட வேண்டும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். இந்த பக்கம் கண்ணை நீட்டாதே, முகத்தை திருப்பாதே, உலக வாழ்க்கையின் பக்கத்து வேண்டாம், எல்லாம் தேவையற்றது, புதிதாக வரக்கூடிய விஷயம் நிறைய இருக்கின்றன, அதை வைத்து நீ இஸ்லாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அல்லாஹ் சொல்றான். இப்பொழுது இஸ்லாம் இது முடிந்துவிட்டது. இப்ப இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளை பற்றி பேச போகிறோம். இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகள். இதுவரை நீங்கள் இதை தொட்டதும் கிடையாது. இது என்ன விஷயம் இருக்குது என்றும் உங்களுக்கு தெரியாது. அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கை போய்கொண்டே இருக்கின்றது. 1 வருஷம் ஓதுனவங்களும் இருக்கிறாங்க, 2 வருஷம் ஓதுனவங்களும் இருக்கிறாங்க, 5 வருஷம் ஓதுனவங்க இருக்காங்க, 10 வருஷம் ஓதிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்று வரை அந்த 5 விஷயத்தை செய்யாமல் இருக்கின்றோமே என்று எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அதை தான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகின்றேன். சொல்லிவிட்டு நீ என்ன செய்ய போகின்றீர்களோ எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்லிவிடுகிறேன். இப்போ 2வது சூராவில் முதல் ஆயத்தை படிக்கிறேன், கேளுங்க. 2வது சூராவில் அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம். 2வது ஆயத்து ஸாலிகல் கிதாப், இது புத்தகம், இதில் சந்தேகமே இல்லை. லா ரைப ஃபீஹ், இதில் சந்தேகமே இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், பயபக்தி உடையவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு, முத்தகீன் தக்வாவை அடைந்தவர்களுக்கு இது வழிகாட்டி. இந்த புத்தகம் வழிகாட்டின்னு சொல்லியிருக்குது. என்னைக்காவது நீங்க இந்த ஆயத்தை படிச்சு இந்த மாதிரி ஆளு சொல்லிட்டாங்க, சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இதை பற்றி என்னைக்காவது சிந்திச்சு ஆமாம் சந்தேகம் இல்லை, அனைத்து உண்மை தான் என்னைக்காவது நீங்கள் அவங்க வாயிலேருந்து மனசுலேருந்து சொல்லியிருக்கிறீங்களா? இது நீங்கள் பார்க்கவே இல்லையே, எத்தனையோ வருஷங்கள் பார்க்கவே தொலை இல்லையே. இந்த 5 முக்கியமான விஷயங்கள் செய்ய நரகம் என்று சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி கவலை இல்லாமல் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. சும்மா வெறுமனே தானப்பா நம்ம குரான் போயிட்டு இருக்கிறோம் எல்லாரும். இப்போ முத்தகீன்களுக்கு வழிகாட்டின்னு ஆனந்த் சொல்லிட்டான். இப்போ முத்தகீனை எப்படி ஆகிறது என்று சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏற்கனவே நிறைய சொல்லிவிட்டேன், இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். முதலில் தூய்மையானவர்களை தவிர தொட முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் தான் உங்களை தூய்மையாக்குவேன்னு சொல்லிட்டான். என்னைக்கு அல்லாஹ் ஒரு மனிதனை தூய்மையாக்கி விட்டானோ அவன் வாயை மூடி விடுவான். ஒரு காலம் வாயை திறக்க மாட்டான். மனிதனுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவன் போற வழி அனைத்தும் ஞானம் நிறைந்த பேச்சாகவும் செயலாகவும் இருக்கும். அல்லாஹ் யாரை தூய்மையாக்கவில்லையோ அவரிடம் பேசுவது மிக தவறு, தேவையற்ற விஷயம் என்று வாயை மூடி விடுவான். மூடிவிட்டு என்ன செய்வான்? அவன் இருதயம் பெரிதாக திறந்துவிடும். அவன் இருதயம்
பெரிதாக விசாலமாகிடும், இருதய விசாலமாகிடும். இப்போ அவன் பேசுறதோ தேவையில்லாத விஷயத்தை பேசுறதோ எழுதுறதோ நிறுத்தி விடுவான் அவன். இது முதல் கடமை, முதல் அவனுடைய யார அல்லாஹ் தூய்மைப்படுத்தி விட்டானோ அடுத்த செகண்டே வாயை மூடி விடுவான், உலகத்தை விட்டு ஒதுங்கி விடுவான், அவனுடைய இருதயம் விசாலமாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய ஞானத்தையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைவதற்கு விசாலமாகிவிடும், செயல்படுத்துவதற்கு விசாலமாகிடும். நம்பர் 1. அப்புறம் நம்பர் 2 என்ன செய்வான் அவன்? இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுவான். இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுவான். ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், 6வது சூராவில் 125 39 39ல 22 இது ரெண்டையும் பார்த்துக்கலாம். இஸ்லாத்தை அடைவதற்கு அல்லாஹ் அவனுடைய இருதயத்தை விசாலமாக்குகின்றான் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள், ஏற்கனவே சொல்லியும் இருக்கேன். இது 2வது விஷயம். அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்பது தக்வா. தக்வாவை பயபக்தி ஒரு வழிகாட்டி படிச்சுக்கல. இப்போ அந்த பயபக்தி, காட் ஃபியரிங் பர்சன், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த குரான் வழிகாட்டி. இந்த 5 விஷயங்களும் வழிகாட்டி ஆகின்றது. 47:17 படி அல்லாஹ் உங்களுக்கு தக்வா என்ற டிகிரி, தக்வா என்ற பட்டத்தை உங்களுக்கு அளிப்பான். இந்த 3 விஷயங்களை அடைந்த பின்னர் தான் நீங்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள முடியும். இப்போ தக்குவாவை அடைந்து விட்டீர்கள். அடுத்து என்ன செய்யணும்? இப்போ அல்லாஹ் பார்த்தீங்களா? இப்போ நீங்க அல்லாஹ் படிச்சீங்களா? இப்போ 2வது சூராவில் 2வது ஆயத்து, ஹுதல்லில் முத்தகீன், பயபக்தி உடையவர்களுக்கு இது வழிகாட்டு, மற்ற யாருக்கும் கிடையாது. அதனால்தான் இந்த 5 விஷயத்தை விட்டுட்டு உங்க வாழ்க்கை சும்மா போயிட்டு தேவையில்லாம போயிட்டு எந்த வழியும் தெரியாம உங்க வாழ்க்கை அனைவரும் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இந்த 5 விஷயத்தை முடிக்காமல் எதுவுமே செய்ய முடியாதுப்பா. இந்த 5 விஷயத்தை இன்னைக்கு வரை ஒரு ஆளும் தொட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. என்னதான் நீங்க குரான் ஓதுறீங்க, என்ன ஓதுறீங்க குரான்? இப்போ இந்த அடைந்த பிறகு, இதனை அடைந்த பிறகு, எதனை? இந்த தக்வாவை, பயபக்தியை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்ட பின்னர் தான் அது முதல் செயல், இம்பார்ட்டன்ட் செயல், முக்கியமான செயல் தான். வாழ்க்கையிலே முக்கியமான செயல், குர்ஆனிலே முக்கியமான ஆயத்தை தான் அல்லஸீன யூமினூன பில் கைப், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். 2வது சூராவில் 3வது ஆயத், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இவரால் மட்டும்தான் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது. அதற்குள்ள ஆயத்தெல்லாம் எழுதியிருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். 1978, 25 16, 72 26, 27, 53 35. இப்ப 53 35 அல்லாஹ் சொல்வது என்ன சொல்கிறான் என்றால், அவர்கள் மறைவானவற்றை பார்த்து அறிந்து கொண்டானா. அல்லாஹ்வே கேட்கிறான், இவ்வளவு பேசுறேன், நீ குர்ஆனை கையில் வச்சு உட்காந்துருக்கிறிய, தேவையெல்லாம் புத்தகத்தையும் பேப்பரையும் பற்றிட்டு உட்காந்துருக்கிறிய, மறைவான விஷயத்தை பார்த்து தெரிந்து கொண்டானா இவன்? எவ்வளவு கண்ணிருந்தும் குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்தவித பயம் இல்லை. எதை? நரகத்தை பற்றி,
அல்லாஹ் கொடுக்க தண்டனை பற்றி இந்த விஷயம் புரியாமல் இருக்குத, இது எப்போ கற்றுக்கிறது அந்த விஷயமும் தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் போய்கொண்டு பார்த்தீங்களா? யாராவது பயந்தீங்களாப்பா இப்படி சொல்லிக்கிறான் ஆண்டவன், இவன் இவ்வளோ பேசுகிறானே, ஏதோ மறைவான தெரிந்து கொண்டானவன் அப்படி கேட்குறாங்க. 53:35 கேட்குறாங்க. 53:35 ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? இந்த ஒரு விஷயத்தில் இது ஓதி பார்த்துருப்பீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்துருப்பீங்களா? இல்லை. பின்ன என்ன குரான் ஓதுறீங்க நீங்கள்? சொல்லுங்கள், என்ன குரான் ஓதுறீங்க? தெரியலையே. நீங்கள் முதல்ல அல்லாஹ் தெரிஞ்சிருக்கேன்னு புரிஞ்சிருக்கேன்னு, அதுக்கு முந்தைய அல்லாஹ் உங்களை தூய்மையாக்கி இருக்குன்னு அந்த விஷயத்திலேயே எல்லாம் போச்சு. எங்கே இதுக்குள்ளே வர போகிறீங்க நீங்கள்? எதையுமே நீங்கள் ஒரு சிரத்தையோட ஒரு ஒழுங்கான முறையில் இந்த குரான் அணுக வேண்டுமே, எதெல்லாம் முதல் செய்ய வேண்டுமே, அந்த எண்ணமே இல்லாமல் சும்மா வைத்துக்கிறீங்க. எதுக்கு ஏதாவது திருப்புறது, ஏதோ ஆயத்தெடுக்கிறது, போடுறது, வர்றது, இல்லை என்ன லாபம் உங்களுக்கு? அதான் சொன்னேன், ஆண்டவன் தூய்மை ஆகிட்டான்னா வாயை மூடிடுவான், இருதயத்தை தந்துடுவான். ஏன்னா அவ்வளோ அறிவு ஞானம் ஃபுல்லாக சிக்கர் உள்ள வரணும், உள்ள வரணும். இதுதான் தூய்மையானவனுக்கு தூய்மையாகாதவனுக்குள்ள வித்தியாசம். பேசவே மாட்டான், தேவையில்லை. இந்த உலக மக்கள் பேச அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் அசுத்தமாக தூய்மை ஆளவன், அவனுக்கு என்னத்தை பேசுறதுன்னா பேச மாட்டான். டோட்டல் அல்லா பக்கம் செய்வான், அல்லா பக்கம் சார்ந்து விடுவான். இப்போ சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்க இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு படிக்கிறீங்கள, அதையா ஒத்துக்கிறீங்க. தொடவே இல்லை, இந்த விஷயத்தை பேசவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. என்ன படிக்கிறோம், என்ன போதுறோம், அந்த எண்ணம் கூட இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அன்இஸ்லாமிக் லைஃப். டோட்டலாக ஒதுங்கி போயிட்டீங்க. குரான் வேண்டாம், இஸ்லாம் வேண்டாம், ஒதுங்கி போயிட்டீங்க, தோரணம் போயிட்டீங்க. இன்னைக்கு வந்து தொடரல, என்ன விஷயண்டே தெரியாது, மறைஞ்ச விஷயம். இப்போ சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நீங்கள் செஞ்சே மறைவானவற்றின் மீது தான் உங்கள் வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை இருக்க வேண்டுமே தவிர, கண்ணால் பார்த்தும் பிறர் சொல்லுவதை கேட்டும் உலகம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் நடப்பேன், நடந்து கொண்டிருக்கிறது தான் உங்கள் வேலையாக போயிட்டு இருக்குது. அதுக்கு உதாரணம், இந்த நீங்கள் செய்கிற 5 வேலை செயல்களும் 30 நாள் பட்டினி, அவங்க கோயிலில் போய் இறந்து சுற்றிட்டு வர்றதும் இதான் ஒன்று உட்படாத விஷயம், எந்த பயனும் இல்லாத விஷயம் போயிட்டு. சரி, இருக்கட்டும். இப்போ முதல் இது இப்போ 3:179 எழுதிக்கிறேன். அல்லாஹ் தான் மறைவான விஷயத்தை பற்றி அறிவிப்பான். 3:179 அதில் அல்லாஹ் தான் அவங்க அறிவிப்பான். யார் எப்போ அறிவிப்பான்? நீங்கள் உண்மையான மூமினாக ஆன பின்னர் தான் உங்களுக்கு மறைவான விஷயத்தை எல்லாம் அறிவிப்பான். இப்போ நீங்கள் மறைஞ்சிருக்கிற விஷயம் இன்னைக்கு நாளைக்கு கண்டுபிடிக்க முடியாதுப்பா, அது சொல்லிடுறப்பா. நீங்கள் இன்னொரு 20 வருஷமாவது ஓதணும். இப்போ என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு 20 வருஷமாவது ஓதி ஆகும். படாத பாடுபடணும். அப்படிப்பட்டால் தான் எதாவது புரியும். இப்போ போயிட்டு நாங்கள் போகிற போக்கில் பார்த்தா நீங்கள் எதுவும் புரியாது, கஷ்டம், எதுவும் செய்ய முடியாது. இது முதல் கடமை. இந்த முதல் கடமை இதுதான் முதல் தரமான கடமை. இது ஆண்டவன் ஆரம்பத்திலே வச்சுட்டான். இதை செய்யுங்க, இதான் செய்வார்கள். யாரு? முத்தகீன்கள், பயபக்தியாளர்கள், தக்குவா உடையவர்கள். 47:17 படி, 47:17 படி அல்லாஹ்விடமிருந்து அந்த டிகிரியை பெற்றவர்கள் மட்டும்தான் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள முடியும் என்று இப்பொழுது நீங்கள் பார்த்து விட்டீர்கள். இது முதல் கடமை. இன்னைக்கு வரை யாராவது என்னமா யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு இத்தனை நாள் கூட ஓட்டுறீங்க, 8 வருஷம் ஓட்டுறீங்க, இது என்னன்னு பார்த்தீங்க சொல்ல முடியுங்களால்? சொல்ல முடியாது. காரணம் தூய்மையாகவில்லை, உன்னை ஈமான் கொள்ளவில்லை, எதுவுமே செய்யல. உங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் சொல்ல பார்த்துக்கோங்க. நான் என்னைக்காவது சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் சொல்லி பிரயோஜனம் நல்லா தெரியும் எனக்கு. அதுக்காக வருஷங்கள் தள்ளி போட்டேன். மெதுவாக சொல்லலாம். நீங்களே வருஷங்களை ஓதாமல் இருக்க முடிவு பண்ணிட்டீங்க. சரி, இருக்க சொல்லி உண்மையை சொல்லிடுவோம்.
அவங்க எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ என்ன செய்கிற கவலை இல்லை, நம்ம உண்மையை எடுத்து சொல்லிடுவோம்னு உங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன? அல்லஸீன யூமினு, அது 2வது சூறாவில் 3வது ஆயத்தில் 3 விஷயங்கள் இருக்கின்றன. முதல் விஷயம் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். 2வது விஷயம் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். பாருங்க, யாரு சலாத்தை நிறுத்த முடியுமா? மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு இஸ்லாம் வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவனால் மட்டும்தான் சலாத்து என்னன்னு தெரியும். அவன் மட்டும்தான் சலாத்தை நிலைநிறுத்த முடியும். எப்படி நிலைநிறுத்துறது? மறைவான விஷயங்கள் உங்களை உடைச்சு போட்டுரும். இது நிறைவேறுமா நிறைவேறாதா, அல்லாஹ் உதவி செய்வானா உதவி செய்ய மாட்டானா என்ற அவநம்பிக்கையும் இதெல்லாம் சேர்ந்து குழப்பி தள்ளிடும். உங்க அடிபாதா தள்ளிடுவோம்ல, இது நடக்காது, நான் நம்பிட்டோம், அல்லாஹ் உதவி செய்யணும்னு சொன்னா ஒரு உதவி வரல, என்ன செய்யறது ஏது செய்யறது உங்களை அடிச்சு நொறுக்கிறோம். அப்படி அடிச்சு நொறுக்கிறத நொறுங்காம இருப்பது நிலைநிறுத்தி வைப்பதற்கு இந்த சலாத் தேவைப்படு. சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். முதுகல் எப்படி மனுஷன் நிற்க வைக்குதோ அதே மாதிரி மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை இந்த சலாத்தான் நிலைநிறுத்து. இவர்களுக்கு தான் அவர்கள் 2வது விஷயம் சலாத்தை நிலைநிறுத்துவார். சலாத்துக்கு அர்த்தம் தெரியாது, என்ன விஷயம் தெரியாது, அது ஃபுல்லா மறைவான விஷயங்களை சேர்ந்து சலாத். நீ மட்டும் சலாத்தை அல்லாஹ் உனக்கு கற்றுக் கொடுத்தாதான் நீ சலாத்தை நிலைநிறுத்த முடியும். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், சலாத்தை ஒரு எவ்வாறு அடைவார் என்று சொல்லிவிட்டேன், அது மறந்துட்டீங்க. ஒழுங்கா கிளியர் கட்டா ஒழுங்கா சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு. சலாத்தை எப்படி ஒருத்தன் அடைவான், யார் சலாத்தை செய்ய முடியும் நிலைநிறுத்த முடியும் என்று சொல்லியிருந்தேன். ஒரு 4 வாரம் 5 வாரத்துக்கு முந்தைய எல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான், சொல்ல சொல்ல மறந்து போயிட்டே இருக்காங்க, யோசிக்கவே மாட்டீங்க. இப்போ திருப்பி அவங்க சொல்றோம், சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். எதற்காக என்றால் மறைவான விஷயத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து விட்டார்கள். இவர்கள் துவண்டு போய்விடாமல் இருக்கணும், சக்தி இல்லாமல் போயிடக்கூடாதுவங்க, உறுதியாக நிற்கணும். அதற்காக சலாத் தேவைப்படுது. இப்போ சலாத் முதுகெலும்பு எப்படி மனுஷன் நிற்க வைக்குதோ அதே மாதிரி மறைவான விஷயத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது துவண்டு விடாதே, கவலை பெற்றாதே, பயந்துராதே, மனம் உடைச்சு போயிடாதே, நில்லு நில்லு நில்லு. சலாத்தான் அவங்க நிறைவேற்று. நல்லா புரிஞ்சுங்க, சலாத் விஷயம் என்னன்னு சொல்ல முடியாது, சொல்றேன் கேட்டுக்கிறீங்க, மேற்கொண்டு நீங்க சிந்திங்க. இதை விட மேலான அர்த்தங்களை நீங்க கண்டுபிடிக்கன்னு கொண்டு வரும். இதுவரை நீங்கள் ஓதாத காரணத்திற்காக திருப்பி சொல்ல வேண்டியிருக்கின்றது. இப்போ இந்த சலாத்தை நிலைநிறுத்துவதற்கு 3 முறை தேவைப்படுகிறது. 3 விதமான நிலையில் நீங்கள் வர வேண்டும். இது புது விஷயம். இந்த சலாத்தை நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட இருக்குன்னு தெரியுமா? ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. திருப்பி சொல்ல வந்துட்டீங்க. இப்போ கேட்டால் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் 3 விதத்தில் நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்தணும். அன்னைக்கு சொல்லி 3 வாரம் கூட ஆகலை, எல்லாம் டோட்டலாக வைப்போட்டு ஆச்சு உங்கள் மனசுல இருந்து. எதை பற்றி கவலை எல்லாம் போயிட்டு இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், முதல் முறை, முதல் விதம் என்ன, முதல் மெத்தட் என்ன கேட்டால், உங்கள் வீடுகளையே நீங்கள் கிப்லாவாக ஆக்கி கொள்ள வேண்டும். இது இல்லாம நீ சலாத் செய்ய முடியாது. 10:87 படிச்சு பார்த்துக்கிறீங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? வீடுகளை கட்டி கொடுங்கள், அந்த வீடுகளையே கிப்லாவாக ஆக்கி கொள்ளுங்கள். கிப்லாவாக ஆக்கி கொண்ட பின்னர் தான் அதிலே நீங்க சலாத்தை நிலைநிறுத்துங்கள். இப்போ புரிஞ்சிருக்குமல்ல, வீடு தான் நீ சலாத்தை நிலைநிறுத்த தவிர, நான் சலாத்தை நிலைநிறுத்த எங்கேயோ போறேன், அந்த பில்டிங்குள்ளே போகிறேன், அந்த கட்டடத்துக்குள்ளே போகிறேன், அந்த பள்ளிவாசலுக்குள்ளே போகிறேன், மசூதி கிட்ட போகிறேன்னு பேசாது. கொஞ்சம் அறிவோடு பேச பழகிக்கிறது. இவ்வளவு அறிவுபூர்வமாக அல்லாஹ் சொல்கிறான், வீடுகளையே கிப்லா ஆக்கி கொள்ளுங்கள். கிப்லா என்னன்னு தெரியாது. அன்னைக்கு கிப்லா ஆக்கிறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவ்வளோ 30-40 விஷயம் எழுதி காட்டினேன். அவ்வளோ விஷயம் செஞ்சால் தான் உங்கள் வீடு கிப்லா ஆகும். கிப்லா ஆன பின்னர் தான்
அதில் நீங்கள் சலாத்தை நிலை நிறுத்த முடியும். இந்த ஃபர்ஸ்ட் இதில் பாஸ் பண்ணியாகும். எது? நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்த. இது ஒன்று. மற்றும் 3 முறை சொன்னேன். இரண்டாவது முறை என்ன தெரியுமா? 8:2 படி இன்னமல் மூமினூன் லஸீனா ஸிக்ரல்லாஹ வஜிலத் குலூபஹும். 8:2 வேகமாக எழுதிட்டு வாங்க. 8:2 சொல்லியாச்சு. சொன்னதை திருப்பி சொல்றேன், நீங்க மறந்தாச்சு. சொல்ற திருப்பி கேட்டுங்க. 8:2 இன்னமல் மூமினூன் அல்லஸீன இஸா ஸிக்ரல்லாஹ வஜிலத் குலூபஹும். நிச்சயமாக உண்மையான மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ் சொன்ன கேட்டுக்க, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஜிக்ரினால், அதுக்கு அர்த்தம் கேட்டா அல்லாஹ்வுடைய ஜிக்ரினால் என்ன? அல்லாஹ் உங்களுடைய ஜிக்ரில் பேசுவதினால் உங்களுடைய இருதயம் பயந்து நடுங்கி விடும். அல்லாஹ் உங்களோட ஜிக்ர தான் பேசுவான், ஜிக்ரில தான் குர்ஆனை கற்றுத் தருவான், அனைத்து விஷயங்களையும் சொல்லித் தருவான். உங்களுடன் பேசுவது ஜிக்ர் மூலம்தான். நீங்களும் ஜிக்ரில் தான் அல்லாஹ்வுக்கு பதில் கூற வேண்டும், கேள்விகளையும் கேட்க வேண்டும். தவிர உங்களுடைய பாஷையில கிடையாது. எந்த அரபியோ இங்கிலீஷோ தமிழ் எதுலையும் கிடையாது. ஜிக்ர் என்று அல்லாஹ் பேசுவதற்காக ஏற்பட்ட பிரத்யட்சமான ஒரு பாஷை ஜிக்ர். இந்த ஜிக்ரில் தான் நீ பேசியாகும். அதான் சொல்றான் 152 ஃபஸ்குருனி அஸ்குருக்கும். என்னை ஜிக்ர் செய்யுங்கள், நானும் ஜிக்ர் செய்வேன். என்ன அர்த்தம்? என்னை ஜிக்ரில் பேசுங்கப்பா, நானும் உங்களோட பேசுறேன். நல்லா சொல்றான். எவனு பேசுறதுங்கிற பார்த்தேன். ஏன் நமக்கே இவனோட பையன் பேசிட்டு இருப்பான். உங்க போக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு தம்பி. இன்னைக்கு தான் பார்க்குறீங்க தம்பி இந்த விஷயத்த. உங்கள் வாழ்நாளில் இன்னைக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தொடரல, இன்னைக்கு தொடரீங்க. ஒரு வார்த்தை தொடரல, ஒன்றும் தெரியாது. ஆக ஃபர்ஸ்ட் விஷயம் தெரியாது, இது 2வது விஷயம் தெரியாது. 3 விதம் சொன்னேன். முதல் கிப்லா ஆக்கிக்கிறேன்னு, 2வது 8:2 படி அல்லாஹ்வோட பேச கற்றுக்கிறேன்னு. என்ன பேசுன? 8:2 மேலும் படியுங்க. அவர்களுக்கு இறைவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் இன்னும் ஈமான் அதிகரிக்கும். இப்போ அல்லாஹ் பேச ஆரம்பிச்சிட்டான். முதல் ஃபர்ஸ்ட் பேச்சு ஜிக்ர் வந்து பயந்துடுறாங்க. என்ன புது பேச்சா இருக்குது, புது விஷயமா இருக்குது. அவர் இருதயம் பயந்து அடைகிறது. பழகிடுச்சு, அல்லாஹ் பேச பழகிடுச்சு. இப்போ மேலும் குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் ஈமா இன்னும் அதிகரிக்கும். இவர்கள் தான் முற்றிலும் அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பார். இவர்கள்தான் முற்றிலும் அல்லாஹ்வையே சார்ந்து இருப்பவர்கள். அல்லாஹ் உண்டு, நான் உண்டு, ஒட்டுமொத்தமா உலகத்தை விட்டு ஒதுங்கி இருப்பவர்கள். அதான் ஆரம்பத்தில் சொன்ன, வாயை மூடி விடுவார்கள், தன் இருதயத்தை முற்றிலும் திறந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை ரிசீவ் பண்ணி வாங்கிறதுக்காக. போதுமா? அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி குர்ஆன் ஓதுன்னு, எப்படி அர்த்தம் எடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது 8:2 8:2. இப்போ இந்த மாதிரி நிலைமையில வந்துட்டாங்க. அவங்க யாரு? தூய்மையாக்கப்பட்டவர் வந்து விட்டார். புரியுதா? இப்போ என்ன அர்த்தம்? அர்த்தம் இவங்க அப்போ 8:3 படிங்க. அடுத்த 8வது சூறால 3வது படிங்க. 8:3 இத்தகையோர் 8:2 சொல்லப்பட்ட மனிதர்கள், 8:2 கூறப்பட்ட அந்த மனிதர், இத்தகையோர் அவர்கள் மேலே 8:2 சொல்லப்பட்ட அந்த மனிதர்கள் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். இவர்களால் மட்டும்தான் சலாத்தை நிலைநிறுத்த முடியும், மற்ற யாராலும் முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் கற்றுக்கொண்டார். சலாத்துடா என்ன, அதை எப்படி செய்ய வேண்டியது, அனைத்தையும் அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டார். அல்லாஹ்வே சொல்றான், இத்தகையோர்கள் மேலே சொல்லப்பட்ட 8:2 படி சொல்லப்பட்ட அந்த மூமின்கள், என்னையே சார்ந்திருப்பவர்கள் மட்டும்தான் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள்.
நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள் என்று கூறி முடிச்சுட்டான். இப்போ சலாத்தை செய்வதற்கு 3 விஷயங்கள் சொன்னேன். ஒன்று இது, ரெண்டாவது இது. மூன்றாவது விஷயம் என்ன? இது மூன்றாவது விஷயம் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்ட பின்னர் தான் நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்த முடியும். இந்த 3 விதங்களில் நீங்கள் சலாத்தை நிறுத்த வேண்டும். அந்த 3 விதம் இன்று வரை யாருக்கும் தெரியாது. இப்போ குர்ஆன்லேருந்தே உங்களுக்கு காட்டிட்டேன். குர்ஆன்லேருந்தே உங்களுக்கு காட்டிவிட்டேன். என்ன செய்ய போறீங்க? இப்போ நீங்கள் எல்லாம் கேட்டீங்க. சலாத்னா தொடர் தெரியுமா? பேசுறீங்க. இந்த இருக்கு ஆன்னு சொல்கிறோம். சலாத்னா என்ன? ஒரு மனிதன் எப்படி சலாத்தை அடைவான், அவன் எப்படி நிறைவேற்றுவான், எந்த தருணத்தில் எந்த விஷயத்தில் அவன் செய்ய முடியும் என்று கிப்லா என்ற முறையில் காட்டிவிட்டான். இது 8:2:3 படி காட்டிவிட்டான். இந்த மறைவானவற்றை நம்பிக்கை கொண்ட பிறகுதான் நீ சலாத்தை செய்ய முடியும். முதல் விஷயம் மறைவான நம்பிக்கை கொள்வது. ரெண்டாவது விஷயம் சலாத்தை நிலைநிறுத்துவது. ரெண்டாவது விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. இந்த ஈமான் ஆரம்பத்தில் அடையிறீங்கல்ல, அல்லாஹ் அவர் இருதயத்தில் ஈமானை எழுதிவிட்டான். 58:22 பார்த்தீங்க. இத்தகையோர் இருதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். இவன் தான் இப்போ ஈமான் கொண்டவன் என்று எழுதிவிட்டாச்சு. அந்த ஈமான் இப்போ 2 வகைப்படும். ஈமான் 2 வகைப்படும். புது விஷயம் கேட்டுக்கோங்க. நீங்களாம் ஓதி எடுக்க வேண்டிய சாதாரண விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது எடுக்கலாம், தொட மாட்டீங்க. நீங்கள் சொல்கிறேன் கேட்டுக்கிறோங்க. இது 2 விஷயம் ஈமானில். 2 விதமான ஈமான் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு ஈமான், தூய்மையானவர்களை தொடமாட்டார்கள் படித்து பார்த்துட்டீங்க. 56:79 பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஈமான் கொள்வார், ஈமான் எழுதிவிட்டார் என்று 58:22 58:22 பார்த்துட்டீங்க. இத்தகையோ இருதயங்கள் ஈமானை எழுதிவிட்டான். இப்போதான் ஈமான் கொண்டாச்ச. இந்த 5 விஷயத்தின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று புதிய ஈமானை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இந்த 5 விஷயத்தின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். 2வது சூறால 3, 2வது சூறால 4. அதில் 3 25 விஷயம் இருக்குது. ஈமான் கொள்ள வேண்டும் இந்த 5 விஷயத்தின் மீது. முதல் ஈமான் என்ன? மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ளுவார். ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் சலாத்தை நிலைநிறுத்துவார். அவர்கள்தான் நாம் அவருக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். இது 3வது விஷயம். நாம் அவர் அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். இது 3வது விஷயம். 5 கடமைகள்ல இது 3வது கடமை. இப்போ இதுவரை அல்லாட்டேந்து பொருளையோ வேறு உதவியோ வாங்கின ஒருத்தன் கிடையாது. நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார். வாங்கின ஒருத்தன் கிடையாது, ஓதுனவன் ஒருத்தன் கிடையாது, இதை செஞ்சவன் ஆக ஒருத்தன் கிடையாது. ஆரம்ப சொல்ல ஈமான் கொண்ட ஒருத்தன் கிடையாது. தூய்மையானவர்களை தொட முடியாது, அது தூய்மையான ஒருத்தன் கிடையாது. இன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒருத்தன் கிடையாது. என்ன ஓதுறீங்க, என்ன செய்றீங்க, என்ன செய்ய போறீங்க? அட்லீஸ்ட் ஓதியா இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, எழுதிக்கலாம். அதான் எழுதிக்கலாமே, அதை இல்லை. ஓதுனா தானப்பா நீங்கள் எழுத முடியும். உங்களுக்கு ஓதவே இல்லை. நீங்கள் சும்மா பெருட்டு இருக்கிறீங்க பேப்பர், இங்கே எங்கேயும் பெருட்டுங்க. அதான் அதை வந்துட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அதை சொல்லிட்டு இருக்கிறீங்க.
ஏதாவது உருப்படிய ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு ஆணித்தரமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுல அவ்வளவும் ஞானம் அறிந்த விஷயமா இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எப்படி உள்ள நுழையிறது, உள்ள குரானுக்குள்ள நுழையிறது எப்படி, அதுவே உன்னை சிந்திக்காம வெளியே நிற்கிறீங்க. குரானுக்கு வெளியிலப்பா நிற்கின்றீர்கள். எந்த காலத்தை குரான் உள்ள போக போறீங்க, குரான் திறக்க போறீங்க, படிக்க போறீங்க. போயிடப்போ சேதனா சொல்றதுன்னா உண்மையாக சொல்றேன். இந்த 5 விஷயத்தை இன்றைக்கு தொடரல, யாரும் தொடாமல் நீங்கள் நாங்கள் இஸ்லாமியன், நான் குரான் ஓய்வு சொல்லிக்கிறீங்க. நீங்கள் குரானையும் தொடரல, எதையும் தொடரல. நீங்கள் ஓதுறது ஒன்று தான், ஓதாதது ஒன்று தான் அல்லாஹ் சொல்லிட்டு. இவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய ஒன்று தான், செய்யாமல் இருப்பது ஒன்று தான். ஒரு காலம் ஈமான் கொள்ள மாட்டேன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டார். ஆகவே அந்த ஈமான் ஒரு ஈமான், ஸ்டார்டிங் ஈமான். அதுக்குள் நுழைஞ்ச பிறகுதான் இந்த 5 விஷயத்தின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயத்தின் மீது ஈமான். 3 விஷயம் சொல்லிட்டேன், 1 2 3 சொல்லிட்டேன். இப்போ 2வது சூறாவில் 4வது ஆயத்தை எடுங்க. ரெண்டாவது சூறாவில் 4வது ஆயத்தை எடுத்துக்கிட்டு பாருங்க என்ன போட்டிருக்கு. அவர்கள் உமக்கு அருள பெற்றதையும் உமக்கு முன்னர் அருள பெற்றவற்றையும் விசுவாசம் கொள்வார்கள். பார்த்துக்கிட்டீங்களா என்ன போட்டிருக்குது. 2வது சூறாவில் 4வது ஆயத்தை போட்டு, நாம் உமக்கு அருள பெற்றவற்றையும் இந்த குரானையும் உமக்கு முன்னர் அருள பெற்றவற்றின் மீதும் ஈமான் கொள்ளுவார்கள், நம்பிக்கை கொள்ளுவார்கள். ஏற்கனவே நம்பிக்கை ஈமான் எழுதிவிட்டான். இது புதுசாக குரானுக்குள்ள உள்ள நம்பிக்கை ஈமான் வருது. இதான் முக்கியமான ஈமான். இந்த விஷயத்தை தான் நீ குரானை தொட முடியும். இது இல்லாமல் நீ முடியாது. 2 விதமான ஈமான். முதல் ஈமான் எழுதிவிட்டால் இதயத்தில், அது முடிந்த பின்னர் அதிலிருந்து நீங்கள் மேற்கொண்டு முன்னேற இந்த 5 விஷயத்தின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். 2வது சூறாவில் 3வது வசனமும் 4வது வசனத்தில் உள்ள 5 விஷயங்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும். என்னப்போ, உமக்கு கொடுக்கப்பட்ட குரான் மீதும் உமக்கு முன்னர் கொடுக்கப்பட்ட எந்த குரான், தௌராத் மீதும் இன்ஜீல் மீதும், மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தின் மீதும், ஈசாவுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல் அந்த வேதத்தின் மீதும் ஈமான் கொள்ளுவார்கள். இன்னைக்கு இருக்குது அந்த புத்தகம், மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம், ஈசாவுக்கு கொடுக்கப்பட்ட புத்தகம். இப்போ உன் கையில் இருக்குதா? குரான் இருக்குது, அது தொடரல. நீங்க தௌராத்தையும் இன்ஜீலையும் எங்க படிக்க போறீங்க? கையில் இருக்கிற குரானையே நீங்க பார்க்கல. அந்த 3 கித்தாபின் மீது ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்வார்கள். யாரு? மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் வரிசையா இதையும் செய்வார்கள். 5 பெரிய முக்கியமான கடமைகள். இந்த 5 கடமைகளும் என்னைக்கே நம் மக்கள் குப்பை தொட்டில் போட்டு விட்டார், போயிடுச்சு. என்ன செய்ய போறீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. அட்லீஸ்ட் என்னதான் போட்டு இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டாருப்பா. நீங்க யாருமே பார்த்துக்கிட்டாருமா, என்ன பண்றீங்களா? என்னதான் நீங்க செய்ய போய் உத்தேசம் என்ன? வாழ்க்கை என்ன செய்யறதா முடிவு பண்ணிக்கிறீங்க? அதையா சொல்லுங்களேன். ஒண்ணும் கிடையாது. அதுவும் சொல்ல தெரியாது.
என்னதான் செய்ய போறீங்க வாழ்க்கையில்? நீங்க இப்படி ஒன்றும் தெரியாம எதுவும் தெரியாம எதுவும் செய்யாம உட்கார்ந்துட்டு என்னதான் செய்ய போறீங்க? இப்போ 3 கித்தாவே படிக்காம நீ சொர்க்கத்துக்கு போக முடியாதுப்பா. ஒரு வார்த்தை தெரியாதப்ப நீ குரான்லேயே ஒரு வார்த்தை தெரியாது, தௌராத்தை ஒரு வார்த்தை எங்கே போகிறது, இஞ்சியில் ஒரு வார்த்தை எங்கே போகிறது? எப்போ செய்ய போறீங்க? பார்த்தீங்களா அவங்க நிலைமை? பார்த்தீங்களா? ஏதாவது பயம் வருதா? இவர் இப்போ பேசிட்டு இருக்க குரான் ஆயத்தை எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்லி அவனுக்கு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, ஏன்னா பயம் வந்துச்சா? இல்லை, முடியாது, பயம் வராது. இன்னும் குரானை ஓதலையே, ஓதனால பயம் வர்றதுக்கு முதல் பேஜில் நின்றுவான்ப்பா. குரானை ஓதுறவன் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நின்றுவான், முதல் பக்கத்து இது என்ன இப்படி சொல்லிருக்குதே நின்றுவான். ராவுபார சிந்திப்பா உட்காந்து என்ன இந்த மாதிரி போட்டானே, எப்போ சரி ஏது செய்யறது வாயை மூடிடுவான். வேகமாக என்னங்க வேகமாக வேலை செய்யும், என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குங்க. அதான் உண்மையாக ஓதுற முறை. இது உண்மையென்று நீங்கள் நம்புவீர்களே ஆனால், இந்த குரான் உண்மைதான் என்று முழுமையாக நீங்கள் நம்புவீர்களே ஆனால், இந்த 5 கடமைகளை செய்தே தீர வேண்டும். கட்டாய கடமை. அப்படி உண்மையை நம்புவீர்களானால் நிச்சயமா இன்று வரை உங்க இருதயம் பயந்து கொண்டே இருக்கு. நரகத்தை பற்றியும் அன்றைய தினம் அல்லாஹ் கேள்வி கேட்கும் அந்த கேள்வியை பற்றியும் நரக வேதனையை பற்றியும் நீங்கள் முழுமையா பயந்து கொண்டே நிறுத்தினாமல் பயந்துட்டே இருப்பீங்க. வணக்கத்தை மேன்மைப்படுத்தி கொண்டே இப்போ பயம் வந்தாதான் உங்களுக்கு வணக்கம் செய்ய முடியாது, செய்ய முடியாது. முத்தக்கி நானாதான் நீங்க பயத்தை அடைவீர்கள். பயம் இருந்தால்தான் இந்த குரானை ஓத முடியும். 3 கித்தாபுக்கு என்ன செய்ய போறீங்க? இந்த 3 கித்தாபையும் அந்த குரானில் விளக்கியுள்ளோம். சரி, புக்கு கிடைக்கலையா? மூசாவோட புக்கை திருத்து போயிடுச்சு, ஈசாவோட இஞ்சில் போயிடுச்சு. சரி, இந்த 3 கித்தாபை இந்த குரானில் நான் விளக்கியுள்ளோன்னு ஆன சொல்லியிருக்கேன். அதாவது கல்லப்பட்டுச்சா? அந்த விளக்க தெரியல, அந்த விளக்க தெரியல, செய்யல. பார்த்தீங்களா? அப்ப ஓதுகின்ற நீங்களும் குரானை ஓதாத ஜால சுத்தி கொண்டிருக்கிற அவர்களும் நீங்க சமந்தான. எந்த இது கிடையாது உங்களுக்கு, எந்த வித்தியாசம் இல்லையப்பா, எந்த வித்தியாசம் இல்லையே. உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. அதுதான் அவளை கேட்டேன், உங்க உண்மையிலேயே நீங்கள் குர்ஆன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அங்கே சொல்லப்பட்ட இறைவனை உண்மையாக்குங்கள் பார்ப்போம். நீங்கள் உண்மையாக்கி வந்தால் உண்மையான இறைவன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு வழி செய்யலை. பார்த்தீங்களா? உண்மையான இறைவன் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சா போதும். குர்ஆன் பூரா, இஞ்சில் பூரா, தவறா கொடுத்த வேதம் பூரா அவ்வளோ நிறைஞ்சு வந்து இருதயத்தை வந்துச்ச. அல்லாதான் உண்மையான இறைவன் என்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பவே அல்லாஹ் முழுமை நிறைஞ்சிட்டான், எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இதை நீங்க செய்ய வேண்டும். முதல் ஒரு காரணம் செய்ய வேண்டும், செய்யாதீங்க போதும். என்ன செய்ய போறீங்க? அதுக்கு வழி ஆசை இல்லை. இதை போய் அவன் செய்வான் தான் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு இந்த மாதிரி கருதி ஆயிடுச்சு. ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு, ஒண்ணுமே தெரியாது. இந்த 5 விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம். என்ன எது ஆரம்பிக்கிறான் மறைவா அதுலேயே அடிபட்டு போயிடுச்சு. சலாத்து சுத்தமா தெரியாது. அல்லாஹ் கற்றுத்தருவேன்னு சொன்ன 8:2 அதையாவது நான் ஒழுங்கப்படுத்த 8-5 வாரத்துக்கு வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சலாத்தை யார் கற்றுருவாங்க, எப்படி சலாத் செய்வோம், யார் செய்ய முடியும், சலாத்தை ஃபுல்லாக சொல்லி பார்க்க. அது அப்படி போயிடுச்சு. நீங்கள் என்ன ஓத போகிறீங்க, எந்த காசு சொர்க்கத்துக்கு போகிறது? இவ்வளோ கஷ்டப்படி எடுத்து சொல்லிங்க ஒன்றையும் காணுங்க. சரி சொல்லிடுறேன், கேட்டுக்கிறேங்க, உண்மையை சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க, எது வருத்தப்படாதீங்க, உண்மையை சொல்ல. செய்கிறதோ செய்யாத சந்தோஷம். குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், இந்த குரான் அந்த 3 வேதங்களை விவரிக்கின்றது, விவரித்து கூறுகின்றது என்று அல்லாஹ் சொல்றான். எல்லா
எல்லா விஷயங்களையும் விவரிக்கின்றது. எல்லா விஷயங்களையும் விவரமாக விவரிக்கின்றது. பல உதாரணங்களை கொண்டு நாம் கூறியிருக்கின்றோம். உதாரணத்தையே நாம் விளக்கி இருக்கின்றோம். நல்லா கூட சொல்றான். எதுவும் கண்ணையும் படல, காதலையும் கேட்கல. சார், இப்போ இந்த 3 கித்தாப்பு உங்க கையில் கிடையாது, நீங்க ஓத போதும் கிடையாது. கேட்டால் கித்தாப் இல்லைன்னு சொல்லி உட்காந்துருவீங்க. நம்ம கையில் உண்மையாக போச்சு, கையில் கித்தாப்பு கிடையாது, தவறாத்தும் கிடையாது, இன்ஜின் கிடையாது, நாங்கள் ஓதுன்னு சொல்லுவீங்க. கையில் இதென்ன செய்ய போறீங்க? வச்சுட்டு கையில் வச்சுட்டு இருக்கீங்கள, கையில் இது என்ன செய்ய போறீங்க? இந்த குரான் கையில் இருக்குத, என்னப்பா செய்ய போறீங்க? இவ்வளோ விஷயம் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்து செய்யவே இல்லையா? 5 விஷயம் 4 விஷயம் சொல்லியாச்சு. இப்போ 5ஆவது விஷயம். இது அவர் நம்பிக்கையே 3 விஷயம் நம்பிக்கை கொள்ளணும். அடுத்த விஷயம் 5ஆவது விஷயம் என்ன? மறுமையையும் உறுதியாக நம்புவார். மறுமை நிச்சயமாக மறுமை உண்டு. உலகம் அடிந்த பின்பும் எல்லோரும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு எழுப்பப்படுவீர்கள். அன்ற காலம் உண்டு என்று உறுதியாக நம்புவார். நம்பிக்கை, அதை நம்புவார். எப்படி நம்புவீங்க? அதாவது மறுமை உண்டு என்று எப்படி நம்புவீர்கள்? எப்படி நம்புவீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வை நம்பி உண்மையான இறைவன் தான் என்று எவன் அறிந்து கொண்டானோ அவனுக்கு தெரியும் மறுமை உண்டு. நிச்சயமாக மறுமை நாள் உண்டு. கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் நிச்சயமாக உண்டு. அல்லாஹ்வுக்கு விரோதம் நடந்தவருக்கு தண்டனை உண்டு, நரக வேதனை உண்டு என்று அவன் அறிந்து கொள்வான். இப்போ இந்த 5 விஷயத்தை எப்படி உண்மை நம்புவீங்க? 5 விஷயத்தை எப்படி நம்புவீங்க உண்மை என்று? அது படிச்சுட்டான செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? அல்லாஹ் சொல்லியபடி மறுமையை நீங்க கண்ணால் பார்த்துட வேண்டும். சொர்க்கத்தையும் கண்ணால் பார்த்து விட வேண்டும். நீங்கள் உங்களுடைய மரணத்தை அடைவதற்கு முன்னர், ஒவ்வொருவரும் தன்னுடைய மரணத்தை அடைவதற்கு முன்னர் சொர்க்கத்தையும் கண்ணால் பார்த்துருன்னா நரகத்தையும் கண்ணால் பார்த்து விட வேண்டும். இது ரெண்டையும் பார்த்த பிறகு இந்த நரகத்தை பார்த்தவன் உடனே அலறுவான். ஒக்கினா அசாபன்னா, ஒக்கினா அசாபன்னா, நல்லாட்ட இறைஞ்சி கேட்பான். இந்த நரக வேதனை காப்பாற்றியாலா, இந்த நரக வேதனை காப்பாற்றியாலான்னு விடாம அல்லாட்ட துவா கேட்டே இருப்போம். ஈமான் கொண்டவன், அல்லாஹ்வை அறிந்தவன், புரிந்தவன், உணர்ந்தவன், இவனை மட்டும் கேட்க முடியும். அவன் மட்டும் 24 நாள் பயந்துட்டே இருப்பான். எந்த சமயத்திலையும் மரணம் வரலாம். அப்பொழுது மலக்கர் வந்து சலாமன், உனக்கு சொர்க்கம் நிச்சயமாகி விட்டது என்று கூறி உன்னை உயிரைத்தா என்று வாங்கி செல்வார். அவன் மட்டும்தான் தெரியும் நரகத்தையும் சொர்க்கத்தையும் இங்கே வாழ்நாள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போதே பார்த்து விடுவான். சொர்க்க சாப்பாடை வாழ்நாள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சொர்க்க சாப்பாடு சாப்பிடுவான். இந்த உலகத்தை நீங்கள் சாப்பிடவே மாட்டான். உலகத்தை விலகி விடுவான். இதை நம்பிக்கை கொண்டவனுக்கும் நம்பிக்கை கொள்ளாதவனுக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ இந்த 5 விஷயத்தை யார் செய்கின்றார்களோ, இப்போ 2:6 படிங்க, 2:5 படிங்க. உலாய்க்கிறது 2வது அதே சொல்றாரா? இப்போ 6வது ஆயத்தை படி, 5வது ஆயத்தை படிங்க. உலாய்க்க அலா ஹுதம்மிர் ரப்பிஹிம் வ உலாய்க்க உமுல் முஃப்லிஹூ. இத்தகையோர்தான் மேலே சொல்லப்பட்ட 5 காரியத்தையும் செய்ய முடித்த அந்த மனிதர்கள் தான், இத்தகையோர்தான் தங்கள் இறைவனின் வழியில் இருக்கின்றார்கள். இறைவன் எந்த வழியில் இருக்கிறானோ அந்த வழியை பிடிச்சிட்டாங்க. இறைவன் எந்த வழி இருக்கின்றானோ அந்த வழியை பிடித்து விட்டார்கள். அந்த வழியில் தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இத்தகையோர்தான் தங்கள் இறைவனின் வழி இருக்கின்றார்கள். உலாய்க்க அலா ஹுதம்மிர் ரப்பிஹிம், ரப்புடைய வழி இருக்கின்றார். உலாய்க்க ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள்.
சொர்க்கவாசிகள், அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட மனிதர்கள். இவர்கள் தான் இந்த மூமின்கள், இந்த முத்தகீன்கள் தான். இது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. இதை நீங்கள் புரிகிறதுக்கு நீங்கள் தூய்மையாக தர வழியே கிடையாது. ஸ்டார்டிங் சொல்லிட்டாங்கல்ல, 56 79 அது என்னவென்றே தெரியாமல் போயிட்டு, என்னவென்றே தெரியாமல் போயிட்டு. நான் ஒரு 10 12 கெட்ட விஷயங்கள் விட்டுருங்க, நீங்கள் தூய்மையாவதற்கு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் பழைய விஷயம், அதெல்லாம் போயிடுச்சு. அதை அரிச்சுவடி ஏபிசிடி ஸ்கூலில் சொல்கிற மாதிரி அது. இப்போ வேறு விஷயத்தை வந்து நீங்கள் தூய்மையாகிறதுக்கு அது பல விஷயம். அதை வச்சுக்கலாம் தூய்மையாக முடியாது. நீங்கள் திருடாத, பொய் சொல்லாத, பழி சொல்லாத, புறம் பேச வச்சுக்கிட்டா தூய்மையாக முடியாது. அந்த தூய்மை வேற, அல்லாஹ்வுடைய தூய்மை வேறு. தூய்மையானவன் என்ன அர்த்தம்? தூய்மையான எதை தூய்மை சொல்றீங்க? எதை நீங்கள் தூய்மைன்னு சொல்றீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் தூய்மையான பரிசுத்தமாக சுப்ஹானல்லதீன்னு சொல்றான்பா, மிக பரிசுத்தமானவன் சொல்றான்பா. என்ன பார்த்தா அதுக்கு தூய்மையான என்னப்பா? எந்த வகையில் தூய்மையானவன்? எதை வைத்து நீங்க அவன் தூய்மையான சொல்லுவீங்க? எதை வைத்து, எந்த விஷயத்தை வைத்து அவன் தூய்மையானவன் என்பதை நிரூபிப்பீர்கள் நீங்க? சொல்லுங்க பாப்பா. தூய்மை என்ன அர்த்தம்? சொல்லுங்க பாப்பா. தூய்மை என்ன அர்த்தம்? அவன் உண்மையாளன். உண்மையை கொண்டே இந்த குர்ஆன் இறங்கியது. உண்மையை கொண்டே வானங்களை படைத்திருக்கிறான். உண்மை என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் உண்மைன்னா? சொல்ல முடியுமா? இதான் ஹக்கீம், ஞானம் நிறைந்த குர்ஆன். எதற்கும் பய சொல்ல முடியாது. எதை நீ வாயால் அல்லது எழுதியோ தீர்மானிக்க முடியாது. அனைத்தையும் உன் உள்ளத்தாலேயே டைஜஸ்ட் பண்ணி கலைச்சி ஜீரணமாக்கி உண்மை வெளியே எடுத்து ஹக்கீம் எடுத்து வாழணும். இது சொல்வதற்கு மொழி கிடையாது, டிரான்ஸ்லேஷன் கிடையாது, அர்த்தம் கிடையாது. ஒன்றுக்குள்ளேயே உனக்கே எல்லாமே அல்லாஹ் எதை கொடுத்தானோ அது உனக்குள்ளே தான் தவிர உன்னர்த்தனுக்கு ஒரு கால் நீ வழிகாட்ட முடியாது. இது அர்த்தம் என்று சொல்லவும் முடியாது. இப்படிதான் ஒவ்வொருத்தனும் தனித்தை வாழ்க்கையே வாழ்ந்து காட்ட வேணும் இஸ்லாம். நல்லா புரிஞ்சுக்கிறது. முதல்ல என்ன செய்யணும்னு பார்த்துக்கங்க. இந்த முதல் பக்கத்திலேயே போட்டாச்சு. முதல் சூர 6 ஆயத்து முடிஞ்ச பிறகு இந்த வந்துச்சு. அடுத்த 7 ஆயத்தில் இருக்கின்றன. 2வது முதல் ஃபர்ஸ்ட் 7, இப்போ 5 முடிஞ்சிடுச்சு. இவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மேலே சொன்ன 5 விஷயத்தில் உறுதியாக என்று யார் கடைபிடித்து விடுகின்றார்களோ அவர்கள் தன் இறைவனுடைய வழியில் இருக்கின்றார்கள். மேலும் இவர்களையே வெற்றி பெற்றவர்கள், சொர்க்கவாசிகள் என்று முடித்து விட்டான். இந்த 5 மீது ஈமான் கொண்டவர்களை பார்த்து இப்பதான் நீங்க பார்க்க போறீங்க அடுத்த விஷயம். இப்ப 6வது ஆயத்தை பாருங்க. இப்போ நல்லா சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. எப்படி சொல்லலான்னு பார்த்துக்கிறேங்க. இதை நீங்கள் படித்ததே கிடையாது. இப்போ இன்றைக்கி தான் படிக்க போகிறீங்க. நிச்சயமாக காஃபிர்களுக்கு நபியே நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் ரெண்டுமே சரி, ரெண்டுமே சமந்தான். ஒரு கால் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அந்த நிலையில தான் இன்னைக்கு நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றோம், ஈமான் கொள்ளாமல். புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம என்ன நிலையில புரிஞ்சுக்க முதல்ல ஐயா தெரிஞ்சுக்கிறோங்க. நீங்க எப்பயும் எடுத்துட்டு போங்க, என்ன நிலைமையில் இருக்கிறோம், நாளை எங்க போய் விழுவோம். சந்தோஷமா விழுவதற்கு இன்னைக்கு சந்தோஷம் இருக்கணும். 5 தெரியாம எது சந்தோஷம் வாழ்றீங்க? நம்ம போய் விழுவணும். கொத்து எல்லாரும் கூட்டமா தள்ளுன்னு சொல்றாங்க, நிரப்புன்னு சொல்றாங்கல்ல. நம்ம முதல்ல உள்ள பொருளுமே அதுதான் இன்னைக்கு தொடாம உட்காந்துருக்கீங்கல்ல, எனக்கு தெரியாம உட்காந்துருக்கீங்க. உலகமே தெரியாம உட்காந்துருக்கு. இன்னைக்கு தொட மாட்டேன் இருக்குது, வைராக்கியம் நிற்குது. தொட மாட்டேன். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதான் குர்ஆன் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு போகட்டும். இதில் அல்லாஹுக்கு எந்தவித நஷ்டமோ துன்பம் கிடையாது, ரசூலுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது.
வானங்கள் பூமி உங்களை பற்றி அளவும் செய்யவில்லை, உனக்கு நிச்சயம் அழிவை தருவதற்காக காத்துட்டு இருக்குன்னு வானங்கள் பூமி சொல்லிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட மகத்தான கேடுகட்ட நிலையில் நாம் வாழ்வதற்கு முழு முயற்சி எடுக்கிறோம்பா, முழு முயற்சி எடுக்கின்றோம். இன்று வரை தொடரவில்லை. என்னவென்றே தெரியாது, என்னவென்றே தெரியாது. சொல்ற மத்தியில மேலே சொன்ன 5 விஷயம் சொன்னவர்கள் சொர்க்கவாசிகள், இதோ நபியே இப்போ குரான் கொடுத்துட்டாங்க, சொல்லி பாரு, எவனா கேட்கறான்னு பாரு. ஒருத்தன் கேட்க மாட்டான். அன்னைக்கு கேட்காத கூட்டம் தான் இன்று இருக்கின்ற, அதை விட மோசமான கூட்டம் இன்னும் இருக்கு. ரசூல் காலத்துல எந்த கூட்டம் இருந்துச்சோ அதை விட 100 மடங்கு மோசமான கூட்டம் இன்று இருக்கிற கூட்டம். அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அரேபியாவில் இருந்தாங்க கூட்டம், ரசூலுக்கு விரோதம் பேசிட்டு இருந்தாங்களே, அதை விட 100 மடங்கு அதிகமான மோசமான கூட்டம் இன்றைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கூட்டம். இஸ்லாம வாங்க, முஸ்லிமா வாங்க, முத்தகீன்களா வாங்க என்று அல்லாஹ் ரசூலும் குரான் சொல்ல முடியாது. நாங்கள் ஷியா, நாங்கள் சுன்னி, நாங்கள் ஷாஃபி, நாங்கள் ஹனஃபி, நாங்கள் மாலிக்கு, நாங்கள் ஹம்பலி, நாங்கள் காதியானி, நாங்கள் இப்படி சொல்லிட்டாங்களப்பா. என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது சொல்லுங்க. இந்த 5 விஷயத்துல முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். எது? சலாத். புரிஞ்சுக்கணும். அப்ப எப்பேற்பட்ட எந்த ஸ்தானத்தில் இருக்குது சலாத்தை புரிஞ்சுக்கிறீங்க. சலாத் எப்பேற்பட்ட விஷயம், அது என்ன மாதிரி எந்த ஸ்தானத்தை வைத்திருக்கிறான். 5 விஷயத்தை ஒன்று சலாத். 10வது சகாத்து, நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். யார் வாங்கினது? அல்லாட்ட இருக்கிற காசே யார் கொடுக்குறது கிடையாது. ஏதோ 1-2 கொடுக்குறீங்க, தாரம் கொடுக்குறீங்க. மற்றவங்க நாம் அவர் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். என்கிட்டேருந்து வாங்கி தருவம் பண்ணுவாங்க சொல்றாங்க. அப்படி வாங்க ஒருத்தன் இல்லாத பண்ணிக்கோ, ஒருத்தன் இல்லைப்பா. அல்லாட்டேந்து வாங்கி அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய ஒருத்தன் கிடையாது. இப்போ 5 பேரும் அல்லாஹ் வழியிருக்கின்றார்கள், இவர்கள் தான் வெற்றியாக சொல்லியாச்சுப்பா. இப்போ 6வது சூறாவுக்கு என்ன பதில்? இதான் நம்ம நிச்சயமாக காஃபிர்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை மாதிரி செய்யா நரகண்டவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, ஒரு காலம் ஈமான் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அதான் நடந்துட்டு இன்னைக்கு அன்னைக்கு சொன்ன வாக்கியம் இன்னைக்கு அப்படியே நிலை பெற்றத பார்த்தீங்களா? இதை வைத்து கொண்டுதானே இப்போ அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறான். நிச்சயமா ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்காகவே படைத்திருக்கின்றோம் சொல்லிட்டாங்க. அதை பார்த்தா பயம் கிடையாது. எதுக்கு பயப்படாது? நீங்கள் தான் உலகத்திலே இந்த ஷியா சுன்னி கூட்டம் தான் பயப்படும். அப்பேற்பட்ட வீரர்கள் பணிகள்லாம் எல்லாம் விட்டு எப்படியே வாழ்ந்து முடிச்சுட்டு கதை முடிச்சுட்டு விட்டுட்டாங்க. இப்போ 6வது சூறாவை திட்டமாக நிச்சயம் உங்க கண்ணில் பார்த்துட்டீங்க. ஆனால் என்ன செய்ய போறீங்க? அது ஒன்று கவலை கிடையாது. அதை பற்றி இல்லை. மேலே 5 விஷயம் ஈமான் கொள்ளுவேன் என்று உறுதி எடுப்பானா? உறுதி எடுக்கவே மாட்டான். எனக்கு தெரியாது, என்ன செய்யறது தெரியாது, என்ன விஷயமே தெரியாது. இப்போ 7வது விஷயத்துக்கு வாங்க. 7வது ஆயத்தை பாருங்க. இப்போ இந்த 6 ஆயத்தை முடிஞ்சிச்சு தம்பி. 7வது ஆயத்தை முக்கியமான. இத்தகையோர் இருதயங்களின் மீதும் செவி புலன்களின் மீதும் எல்லாம் முத்திரை வைத்து விட்டார். ஒரு காலம் நீ குரானை கேட்கவும் கூடாது, உன் இருதயத்துக்குள்ள நுழையவும் கூடாது என்னுடைய ஆயத்துக்கள் என்று முத்திரை வைத்து விட்டார். யார் அது முத்திரை வைக்கப்பட்ட மக்கள்? யாரு? நாம் தான். புரிஞ்சதை கதை. என்ன ஓதனா புரியாதவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. முத்திரை வச்சாச்சு. ஆசை இல்லை, பயம் இல்லை. சரி முத்திரை வச்சு சந்தோஷம் இருக்கிற கால சந்தோஷம் வந்து போயிடலாம்ப்பா. அப்படிதான் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பட்டு இருக்குது. போதுமா? முத்திரை வைத்து விட்டார். நீ ஒரு கால நபி பேச்சோ எனக்கு குரான் பேச்சோ கால் விழுகக்கூடாது, உன் இருதயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது. அவ்வளோதான் ஒதுக்கி தள்ளிட்டேன். நீ வெறுக்கப்பட்டவனை வெளி தள்ளிட்டவனையா
என்று அல்லாஹ் கூறிவிட்டான். மேலும் அவர்கள் கண் முன்னால் ஒரு திரையும் போடப்பட்டு விட்டான். ஒரு காலத்திலையும் குர்ஆனை பார்க்கவே கூடாது என்று திரையும் அமைத்து விட்டான். அந்த கூட்டம்தான் நாம் அனைவரும். 2வது சூராவில் 7வது வசனங்கள் 7th verse அது சொல்லப்பட்ட விஷயம்தான் நம்மை பார்த்து அல்லாஹ் நமக்காக சொல்லப்பட்டது. இந்த குர்ஆனை ஓதாதவனுக்காக சொல்லப்பட்டது. மேலும் எனக்கு ஒரு கடைசி முடியுது, கடினமான நரக வேதனை அவர்களுக்கு உண்டு. இப்போ நரகத்தை வாங்கியாச்சு பண்ணமா, இப்போ நிம்மதி வாழ்ந்துக்கிறோம். ஒரு முடிவை தெரிஞ்சு வச்சுட்டப்போ நரகமா சொர்க்கமாண்டு நரகம் நிச்சயமாகிவிட்டது. ஆக இனிமேல்லாம் சந்தோஷம் இருக்கும். இன்னுமே குர்ஆன் வயசு ஆயிடுச்சு. இன்னும் குர்ஆன் ஓதலாம் ரொம்ப கஷ்டம். 2.5 வயசு அல்லாஹ் சொன்ன 2.5 வயசு. எந்த தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு 2.5 வயசுலேருந்து குர்ஆனும் கையுமா இருங்க சொல்லி தர்றானோ அந்த தாய் தந்தையும் அந்த பிள்ளைகளும் நிச்சயமாக அந்த குடும்பமே சொர்க்கவாசிகள். அது எந்த சந்தேகம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய கணக்கு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டி மக்களுக்கு. இந்த முதல் 7 வசனங்கள் உயிரை குடிச்சிருச்சு. அவங்க உயிரை பிடிச்சிருச்சு, முடிவு பண்ணிடுச்சு. அவங்க 7 வசனம் முடிவு பண்ணிடுச்சு. எங்க தப்பிக்க வழி சொல்லுங்க பார்ப்போம். யாரா சொல்லுங்க வழி இருக்கு தப்பிச்சு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி தப்பிக்கிறீங்க? இப்போ இந்த 5 விஷயத்தின் மீது ஈமான் கொள்ளாமல் எவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவனை பற்றிய முழு விவரம் அல்லாஹ் சொல்லிவிட்டான், குர்ஆனிலே சொல்லிவிட்டான். இப்ப 6 பார்த்தாச்சு, 7 பார்த்தாச்சு, 8வதுல ஆரம்பிச்சு 20வது ஆயத்து வரையும் படிங்க. நம்மை பற்றி அல்லாஹ் தெளிவாக கூறியிருக்கின்றான். படிங்க நசீர், 8வது படிங்க. 2வது சூறாவில் 8லேருந்து படிச்சுட்டு வாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நான் விளக்க சொல்ல அவசியம் இல்லை, மெதுவாக படிச்சுட்டு வாங்க. 8வது ஆயத்தை படிச்சுட்டு வாங்க. 2வது சூறாவில் 7 வரையும் சொல்லிட்டேன். 8ல மெதுவாக கொஞ்சம் சத்தமாக படிங்க, எல்லாம் தெரியுற மாதிரி கலங்க மாதிரி. இன்ஷா இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் நம்பிக்கை கொண்டோர் அல்ல. 2:9. இப்போ நிறுத்திக்கிறேன். இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், நாங்கள் குர்ஆன் ஓதுறோம், அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் நம்பிக்கை கொண்டவர் கிடையாது. பொய் சொல்றாங்க எவ்வளவு பேர். அல்லாஹ் சொல்லிவிட்டான் நம்பிக்கை கொண்டவர் கிடையாதுன்னு நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான். 9. அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏமாற்ற நினைக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டு ஏமாற்ற நினைக்கிறாங்க, பொய் சொல்ற பாக்குறாங்க. ஆனால் அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்களே தவிர வேறில்லை. இப்போ நம்ம கதை எடுத்துருங்க தம்பி, நம்ம எடுத்துருக்கோம். தம்மை தாமே ஏமாத்துக்கிறோம், குராசி ஓதுறோம், அல்லாஹ் பார்த்துக்க நான் முஸ்லீமாக இருக்கிறேன், உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ் ஏமாற்ற பார்க்குறீங்க. தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டு திரிகிறார்கள் இவர்கள். ஓதும் தெரியல, குரான் தொடர்ந்தும் தெரியல, புரட்டவும் தெரியல, பார்க்கவும் தெரியல, படிக்கவும் தெரியல, ஒன்றும் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க அல்லாஹ் ஏமாத்துறாங்க. அடுத்தது எனினும் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. 2:10. அவர்களுடைய இருதயங்களில் ஒரு நோய் உள்ளது. அல்லாஹ் நோயை அவர்களுக்கு இன்னும் அதிகமாக்கி விட்டான். அவர்களுக்கு இந்த இருதயத்தில் ஒரு நோய் இருக்கின்றது. நம்பவே கூடாது, படிக்கவே கூடாது. அந்த இருதய நோய் இன்னும் அதிகமாக்கி விட்டான். இன்னும் தொலைஞ்சு போகணும் அதிகமாக்கி விட்டான். அப்படி தொலைஞ்சு போகிற கூட்டத்தில் தான் நாம் இன்று வரை தொடலையில்
இந்த 5 விஷயத்தை இன்னைக்கு தொடரல, என்ன அர்த்தம்? அதிகமாயிருச்சு. என்னைக்கோ தொட வேண்டிய 10-15 வருஷத்துக்கு முன்னே தொட வேண்டியது தொடரல. அப்போ 15 வருஷம் அநியாயம், 20 வருஷம் 20 வீணா போச்சு. இன்னைக்கு அதிகமாயிருச்சு. தொடாமையே வாழ்க்கை போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அல்லாஹ் சொல்ற, நம்ம போய் சொல்லிட்டுக்கிறோம், ஒவ்வொருத்தனா சொல்லி அடுத்தபடிங்க. மேலும் அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு. இந்த மாதிரி பொய் சொல்றாங்கல்ல, நான் அல்லாஹ் சொல்லிட்டு பாருங்க, இதுக்கத்த இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்லிட்டு பாருங்க. இந்த பொய் சொல்ல காரணத்தினால் பொய் மேல் அதிகமான துன்பம் அவர்களுக்கு உண்டு. அடுத்தது பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இதான் முக்கியமான விஷயம். பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீங்கப்பா, குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றோ அதை செய்யுங்கப்பா என்று சொல்லப்பட்டால் நாங்கள் சமாதானவாதிகள், நல்லதான் சரின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் வாங்க, ஈமான் கொண்டவர்களை வாங்க, முத்தகீன் இப்படி வாங்கன்னு சொன்னால் இல்லை நாங்கள் ஷியா இருப்போம், சுன்னியா இருப்போம், ஷாஃபியா இருப்போம், ஹனஃபியா இருப்போம் சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், இவங்க என்ன சொல்கிறான் பார்த்துக்கணும். நல்லா சொல்கிறேன். குழப்பத்தை உண்டாக, குழப்பம் பயந்து குரான் இங்கேயும் சொல்லப்பா, இப்படிலாம் பிரிஞ்சு போய் சொல்லப்பாண்ணா. நீ அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவரை வாங்கப்பா, ஈமானுக்கு இஸ்லாத்தில் முற்று நுழைஞ்சிருங்கப்பா, தக்குவா உடையில ஆகப்பான்னு சொல்கிறேன். அப்படிலாம் செய்ய மாட்டேன், இதுதான் கரெக்ட்னு சொல்கிறேன். இவங்க செய்ய போக்க சரின்னு சொல்கிறாங்க. என்ன செய்யறது? அடுத்தபடிங்க. நிச்சயமாக அவர்கள்தான் குழப்பம் உண்டாக்குபவர்கள், ஆனால் அவர்கள் உணர்கிறார்கள் இல்லை. இந்த விஷயத்தை இவங்க தான் பொய் சொல்லி குழப்பத்தை உண்டாக்குறாங்க. 5 வேளை தொட கிடையாதுடா, குர்ஆன் இங்கே இல்லைடா பார்த்துக்கடா சொன்னா இதுதான். 30 நாள் நோவு பட்டினி இல்லைடா பார்த்துக்கடா, அதான் இதுதான் அப்படி சொல்றாங்களே. என்ன சொல்றது? ஹஜ்ஜு என்னென்னே தெரியாது, ஹஜ்ஜுன்னா என்னென்னே தெரியாது, ஹஜ் பண்றாங்க. இப்படி குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற இவர்கள், எனினும் இவர்கள் தெரிந்து கொள்வதும் இல்லை, உணர்வதும் கிடையாது. போதுமா? உதாரணத்துக்கு சொன்னேன், அந்த 5 வேளையும் 30 நாள் பட்டினியும் அங்கே போய் சுற்றிட்டு வர்றதையும் சொல்லுவோம். குரான் கிடையாது, குரான் கிடையாது, ரசூலும் செய்யலை, ரசூலும் சொல்லு, அல்லாஹ்வும் சொல்லு, குரான் சொல்லலை. இவங்க பேரப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பம் உலகம் பூரா பரவி இதையே எல்லாரும் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் குரான் நம்பி நடக்குனாங்க, அல்லாஹ்வுக்கு பயம் நடக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மனிதர்கள் நம்பிக்கை கொண்டது போன்று நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று கூறுகிறார்கள். அப்போ ரசூல் சொல்றாங்க, இதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் பேச்சை கேட்டு பாருங்க. சில நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள், 5 விஷயத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் ரசூல் சொல்றாங்க. அதுக்கு இந்த கூட்டம் சொல்லுது, முட்டாள் கூட்டம் தான் அந்த குரான் நம்பும். முட்டாள் தான்பா மீன் ஈமான் முஸ்லிம் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் முட்டாளா எங்களுக்கு ரொம்ப சொல்றியா என்று அவர்கள் ரசூலிடம் இவ்வாறு பதில் அளிக்கின்றார்கள். இன்றைக்கு வரை அதே பதில் தான் உலகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க கண்ணால பார்த்துக்க. குரான் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கின்றதை செய்ய 3 விஷயத்தை உதாரணம் காட்டணும். எங்கேயாவது குரான் இருக்குதா? நான் சொன்ன 5 விஷயம் நம்பிக்கை கொள்ளுங்கடா, பண்ண மாட்டேன். முட்டாள் தான் அந்த குரான் ஓதுவான்னு சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு அந்த சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரை பரம்பரை 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 நிலச்சி நிற்குதுப்பா, உலகம் பூரா பகிர்ந்துச்சு. அன்னைக்கு முட்டாள் தான் இப்போ குரான் கரெக்டாக அவங்க பண்ணிட்டாங்க, முட்டை ஒதுக்கிட்டா. குரான் ஒதுக்கி போச்சு. இன்னைக்கு யாரும் தொல்லையில், நாமும் தொடவில்லை, ஓதவில்லை. என்னவென்றே புரியாத முற்றிலும் புறக்கணித்தவர்களாக இன்னைக்கு நம்மளே நாம் ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மையான நியதி. இன்னைக்கு அடுத்தது இன்னும் நம்பிக்கை கொண்டோரை சந்திக்கும் போது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள்
எங்களுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் பரிகாசம் செய்பவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இப்போ உங்களை பார்க்குறாங்க, இப்போ நீங்கள் குரான் ஓதுறீங்க, சரி நீங்களும் வர்றவங்கள்ட்ட நீங்களும் இந்த குரான் நம்புங்கன்னு சொல்கிறீங்க, நல்ல வார்த்தை சொல்கிற, நாங்கள் நம்பிக்கை கொண்டு உங்களை மாதிரி தான் என்ன செய்ய, நீங்கள் எப்படி குரான் ஓதி நான் ஓதிட்டுருக்குறோம், நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டு அவங்களுடைய குரூப்பை சேர்ந்த பிறகு நான் கேலி பண்ணுறதுக்காக போனோம், நாங்கள் உங்களை தான் இருக்கிறோம் என்று அங்கே போய் அவரோட பேச்சு, உங்களிடம் ஒரு பேச்சு, அங்கே போய் அந்த கூட்டத்தில் அந்த பேச்சு, இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலையின் பழக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கிறார், இன்னும் இவர்களின் வழிகளிலேயே கபோதிகளாக தட்டழியும்படி விட்டு விடுகிறார். அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கின்றான், கேலி செய்கின்றான், மேலும் அவர் வழியிலேயே கெட்டெழுந்து கபோதிகளாக நாய் பேய் கூட்டமாக ஆக்கி விடுகின்றோம். தொலைஞ்சு போகணும் விட்டுட்டான், தொலைஞ்சு போக கூட்டம் தான் இன்னைக்கு நாம் அனைவரும் இன்னைக்கு அப்பதான் பண்ணுறோம். என்னைக்கு இப்போ அல்லாஹ் சொன்ன சாபத்திலேருந்து தப்பிச்சு வெளியே வர போறீங்க, இந்த கடமை எப்போ செய்ய போறீங்க? அல்லாஹ் சொல்லிட்டான், கபோதிகளாக திரியும்படி விட்டு விடுகின்றான்டா. இன்னைக்கு வரை 5 விஷயத்தை நான் தொடரலையே. என்ன அர்த்தம்? அல்லாஹ் சபிச்ச அந்த வாய், அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு இறங்கிடுச்சு, நம்ம எல்லாரும் தொட முடியலையே, அதை பின்பற்றி நடக்க முடியலையே, அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம இன்னைக்கு வாழ்க்கை. 2:16 இவர்கள் தான் நேர் வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள், இவர்களுடைய வியாபாரம் லாபம் தராது, மேலும் இவர்கள் நேர் வழி பெறுபவர்களும் அல்ல. நல்ல வழியை சொல்லி கொடுக்க தவறான வழி அவுட்சைட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, முழு கொள்முதல் பண்ணிக்கிறாங்க, கெட்ட வழி வேணுன்று. இவர்கள் நேர்வழி பெறவும் மாட்டார்கள், இவர் செய்ய எந்த லாபமும் தராது, நஷ்டத்தை தவிர எதுவும் கிடையாது, இவர் நேர்வழி அடையவும் மாட்டார்கள். 2:17 இத்தகையோருக்கு உதாரணம் நெருப்பை மூழ்கிய ஒருவரின் உதாரணத்தை போன்றது. அது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான், இன்னும் பார்க்க முடியாத கார் இருளில் அவர்களை விட்டு விட்டான். இப்போ நம்முடைய நிலைமை சொல்ற ஆண்டவன், நம்ம லைட்டை போட்டு ஃபேன் போட்டு உட்காந்துருக்கிறோம், நீ இந்த நிலைமையில் இருக்கிறப்பா புரிஞ்சுக்க, இது புரியுற சக்தி கிடையாது, இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற நீ அப்படின்னு சொல்ற ஆண்டவன், அது தள்ள ஏறாது, காலம் விடுவாது. ஏற்கனவே காதிலும் இது சீல் வச்சுட்டான். ஒரு கால் நல்ல விஷயம், காது உதவக்கூடாது, கேட்கவும் கூடாது, சீல் வச்சுட்டான். இனிமேல் புரிய போகுது. அடுத்தது அவர்கள் செவிடர்கள், ஊமையர்கள், குருடர்கள், எனவே அவர்கள் வீழ மாட்டார்கள். பார்த்தீங்களா, இவர் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள் இந்த மகத்தான உண்மையை. 2:19 அல்லது கார் இருளும் இடையும் மின்னலும் கொண்டு வானத்திலிருந்து கொட்டும் கடுமழை போன்றதாகும். மரணத்திற்கு அஞ்சி இடி யோசையினால் தங்கள் விரல்களை தம் காதுகளில் வைத்துக் கொள்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் நிராகரிப்பவர்களை சூழ்ந்தவனாகவே இருக்கின்றார். இப்படியாக இவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய பேச்சு, ஆனால் இவனுக்கு தெரியாது. இவன் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த உலகம் சம்பாதிக்கிறேன், வீடை கட்டினேன், அதை கட்டினேன், சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். கிடையாது. நீ இந்த மாதிரி வாழ்க்கை இருந்து உட்காந்துருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். பார்த்தீங்களா, உணர்ந்து கொள்ளாத விதத்தில் இந்த உலகத்தில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து எந்த குறை வாழ வச்சிருக்கிறானே, அதை நீங்கள் உண்மையான வாழ்க்கையை நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். கிடையாது. உன்னை பற்றி, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி இதோ கடைசி 3 ஆயத்தை படித்து பார்த்துக்க.
17, 18, 19 படித்து பார்த்துக்க. இதுதான் உன்னுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. ஆனால் நீ உணர மாட்டாய். இப்போ சொல்லுங்க தம்பி, முடிஞ்சிருச்சா? 20 முடிஞ்சிருச்சா? படிங்க படிங்க. படிங்க. மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்துவிட பார்க்கிறது. அது அவர்களுக்கு ஒளி தரும் பொழுதெல்லாம் அவர்கள் அதில் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயமா அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். இவ்வளவு இருந்தும் செய்வேன்னு சொல்றான். இருந்தும் நீ இந்த உலக வாழ்க்கையை தான் வாழ முடிவு செய்துவிட்டாய். ஓகே, சந்தோஷமா எந்த குறையும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து உன் வாழ்க்கையை பூர்த்தியாக்கி வைத்து விட்டு என்கிட்ட வா என்று அல்லாஹ் கொடுத்து விட்டான். உங்களை சொல்லி செய்ய மாட்டேன்ல, பரவாயில்ல, நீ சந்தோஷமா அதை வாழ்ந்துக்கப்பா. உன் கண் பார்வையும் கொடுத்துட்றேன், வாயையும் கொடுத்துட்றேன், காதையும் கொடுத்துட்றேன், செல்வத்தையும் கொடுத்துட்றேன், சந்தோஷத்தையும் கொடுத்துட்றேன். நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு உன் வாழ்க்கையை ஒழுங்காக முடிச்சிக்க என்று அல்லாஹ் கூறி கை கழுவி விட்டான். இது யாருக்கு? ஈமான் கொள்ளாதவர்களுக்கு. ஈமான் கொள்ளாத மக்களை பற்றி அல்லாஹ் 2வது சூறாவில் 6வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நம்மை பற்றி, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஷியா சுன்னி கூட்டத்தை பற்றி அல்லாஹ் முழுமையாக கூறிவிட்டான். என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்கள் என்னைக்கா படிச்சுங்க? நீங்கள் இந்த 5 விஷயங்கள் மகத்தான விஷயமா என்னைக்கா படிச்சீங்களா? ஈமான் கொள்ளுது. இதை பாருங்க, வேற எந்த விஷயம் உள்ள வரல. ஒரே முக்கியமாக சலாத்தை மட்டும்தான் 5ல் 1 வச்சிடும். 5ல் 1 சலாத்து ப்ளஸ் ஜக்காத். தர்மம் தர்மம் கிடையாது, ப்ளஸ் ஜக்காத். நம்ம சதக்கா தர்மம், நம்ம செய்த தர்மம். இது வந்து ஜக்காத். ஜக்காத் வேற, சதக்கா வேற. இது அல்லாஹ்ட்டேருந்து வாங்கி செய்யக்கூடிய தர்மம். இது யார் வானதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. இது வானதும் கிடையாது, செய்ததும் கிடையாது. அதை பற்றி நினைச்சதே கிடையாது. இப்போ உங்களுடைய பதில் என்ன? என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? எந்த விஷயத்தை இப்போ நீங்கள் மேற்க படிக்க போறீங்க? இன்னைக்கு தான் குர்ஆன் ஆரம்பம் செய்ய போறீங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சா அதை தொட மாட்டீங்க. மறுபடியும் உள்ள என்ன தேர்த்து பேசிட்டு இருப்பீங்க. அப்படி பேச மாட்டார்கள். குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் ஒரு ஆயத்தை எடுத்துட்டா சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்று ராவு பகல உட்காந்துருவாங்க. ஒரு ஆயத்தை முடியறதுக்கு 9 நாளா 9 வருஷமா. ஞானம் நிறைந்த வாக்கு, ஞானம் நிறைந்த குர்ஆன். ஞானம் என்னவென்று தெரியாது, ஜிக்ர் என்னன்னு தெரியாது. இது ரெண்டும் இல்லாமல் ஓத முடியாது. மறைவான விஷயத்தை நம்பி கொள்ளாமல் குர்ஆனை ஃபாலோ பண்ண முடியாது. சொன்ன அல்லாஹ் எந்த விஷயத்தையும் நான் செய்ய முடியாது. இப்படி இருக்க நிலையில் நம்ம குர்ஆனை கையில் வச்சு உட்காந்துருக்குறோம். என்னத்துக்காக குர்ஆன் கையில் வச்சு உட்காந்துருக்கீங்க எல்லாரும்? எவ்வளோ விஷயம் இருக்குது. என்னைக்காவது எந்த ஆயத்தையாவது ஒரு நல்ல விஷயத்து உண்மையான அர்த்தத்தை எடுப்போமே ஆசை ஓதுனீங்களா? அன்னைக்கு அந்த மாதிரி எண்ணத்தோட ஆசை நீங்கள் ஓதுனீங்களா? நீங்கள் எப்படி எந்த ஆயத்தையாவது நிறைவேற்றிக்கணும், எந்த ஆயத்தையாவது நீங்கள் செயல்படுத்திருக்கிறீங்களா? என்ன மாதிரி அர்த்தம் கிடைச்சிச்சா? எதுக்கு அர்த்தம் கிடைச்சிச்சா? ஞான விஷயம் இருக்கட்டும், அர்த்தம் கிடைச்சிச்சா? இந்த குர்ஆனை உங்களுக்கு எளிதாக ஆக்கியுள்ளோம். நீங்கள் ஜிக்ர் செய்வதற்காக வார்த்தை எத்தனை தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு. 54:17 54:17 வழக்கல் எஸ்ஸர்னல் குர்ஆன் லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கின்னு சொல்லியிருக்கிறேங்க. என்ன இந்த மாதிரி ஆணும் சொல்லியிருக்கிறாங்க? நீங்கள் ஜிக்ர் செய்யும் பொருட்டு இந்த குர்ஆனை எளிதாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. என்னப்பா இது? எதுக்கு இந்த குர்ஆனை ஜிக்ர் பண்ணணும்? அப்படியாவது உங்களுடைய மனசு என்னைக்காவது வேலை செஞ்சிச்சா? என்னைக்காவது வேலை செஞ்சிச்சா? இல்லையே. ஏன் வேலை செய்யாமல் இருக்கு? என்ன காரணம்? என்ன காரணம்?
இந்த நல்லதின் பக்கம் உங்க மனசு வேலை செய்யாம போயிட்டு இருக்குது. என்ன காரணம்? அதான் சொல்றேன், என்னைக்கு நீங்க அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், தூதரை பின்பற்றுங்க, எது சொல்றான்? நான் குர்ஆனை ஓதுறது 3 விஷயங்களை ஓதிக்கிறேன்ப்பா. ஒன்று, மறைவானவற்றின் மீது நம்பிக்கை அதில் தலையா, அதுதான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன். டோட்டல் கான்சன்ட்ரேஷன் இதில் தான் என் வாழ்க்கை போயிட்டு வாழ்க்கை. 2வது 73 5 6 இன்னா சனுக்கி அலைக்க கவுலன் சக்கீலன் இன்னனா ஷெத்தல் லைஹி அஷத் வத்துவம் அக்கம் கீழா. இதில் தான் முழு ஈடுபாடு வச்சுருக்காங்க. இறங்கினா தான் நான் தப்பிக்க முடியும், குர்ஆனை ஃபாலோ பண்ண முடியும், குர்ஆனை பின்பற்ற முடியும். இதில் நான் முழு முயற்சி நிற்கிறேன். இந்த 2 விஷயத்தை வாத்தி உள்ளாக வாத்தி ரசு, உன்னையே பின்பற்றின, உன்னுடைய தூதரையும் பின்பற்றின. இது பின்பற்றாமல் எதுவும் செய்ய முடியாது. அல்லா சொல்லித்தா சொல்லி இதிலேயே தான் போயிட்டுருக்கேன். நான் சொல்கிறேன், நான் ஓதுற போது சொல்லிடுறேன். அப்புறம் 73 5 6 இன்னா சனுக்கி அலைக்க கவுலன் சக்கி, நிச்சயமாக உறுதியான வாக்கு உம்மீது இறக்கி வைப்போ, உறுதியான வாக்கு உம்மீது இறக்கி வைப்போ. நிச்சயமா அதுக்கு காரணம் எப்ப இறக்குவேன்? நிச்சயமா இரவில் எழுவது. ஒன்றிணைக்க வல்ல, உன்னையும் அல்லாஹ் ஒன்றிணைக்க வல்லது. 8:2 படி, 8:2 படி ஒன்றிணைக்க வல்லது. வாக்கை செவ்வைப்படுத்த வல்லது. என்ன இறக்கி இருக்கிறானோ நீ செய்யி, சொல்லு, நடக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம். 73 யா ஐயுகல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவின்குஸ் மின்ஹு கலீலா அவ் ஜித் அலைஹி வரத்திலில் குர்ஆன தர்தீலா. எந்த இரவுல உட்கார்ந்துக்கிட்டு இந்த குர்ஆனை அழுத்தம் திருத்தமாக ஒழுங்காக ஓதுவீர, ரத்திலில் குர்ஆன தர்தீலா. எப்போ? நைட்டு 1 மணி 2 மணிக்கு தூக்கம் தள்ளும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு குர்ஆனுக்கு முழு ஆசையோட சுறுசுறுப்போட இந்த குர்ஆனை ஓதுவீரான்னு சொல்றானே, அப்படி ஓதுவர்களுக்கு நான் இறக்கி வைப்பேன், உறுதியான வாக்கை இறக்கி வைப்பேன், உம்மி நிச்சயம் இறக்கி வைப்பேன். நான் சனுக்கி அலைக்க கவுலன் சக்கீலன். அடுத்த இன்னனா ஷேத்தல் லைலி, எப்போ இறங்கும் தெரியுமா? எப்போ இறங்கும் தெரியுமா? இன்னனா ஷேத், நிச்சயமாக இரவில் எழுவது. தூக்கத்தை விட்டு எழுந்து இந்த குர்ஆனை ஓதி சிந்திப்பது. என்ன உனக்கு இறக்கி வச்சேனோ அதை நீ செய்யலாம், சொல்லலாம், மக்களுக்கு செய்து காட்டலாம். அனைத்து விஷயம் குர்ஆனை சொல்லப்படுற அனைத்து விஷயங்களையும் நீ செயல்படுத்தி காட்டலாம். இதை தான் இப்போ நம்பி போயிட்டு வேண்டியது. இது வேணும், இது இல்லாட்டி எனக்கு நரகம்தான் என்று நானே முடிவு செய்துவிட்டு, இது இல்லாட்டி எனக்கு நரகம்தான், இது அடைஞ்சே தீரணும் என்ற ஆக்கியத்தோட 15-20 வருஷம் போயிட்டுருக்கிறேன். அந்த வேண்டுகோள் அடிப்படையில் தான் ஆண்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், தைரியமாக டிசிஷன் எடுக்கக்கூடிய விஷயங்களை, இந்த ஆயத்துக்கு அர்த்தம், இந்த உலகம் எப்படி போனால் பரவாயில்ல நீ செய் என்று அல்லாஹ் சொல்ல நான் சந்தோஷம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது லேசாக வருது. எல்லாம் மொத்தம் அணைஞ்சிட்டுன்னு சொல்லுன்னா மெதுவாக வந்துட்டு, மெதுவாகவே வரட்டும். ஆண்டவன் இறக்குனதை செயல்படுத்தி காட்டும். அதை அவங்க சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் இறக்குனா சொல்லிட்டு இருப்பாங்க. நான் வேறு புத்தகத்தை படித்து உன்னத்தை பேச்சுக்கிட்டலாம் பேசலை, உன்னத்தை எழுதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது. உங்களுக்கு புது விஷயமாக தான் எல்லாமே சொல்லிடுறேன். இந்த சலாத்தை நிலைநிறுத்துறதுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. சலாத்தை நிலைநிறுத்துறதுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. உன் வீடை கிப்லா ஆக்கணும். யார் சொல்லிக் கொடுத்த புது விஷயம் சொன்னவங்க? போனாலும் சொல்லிக் கொடுத்தாரு, கிப்லா ஆக்கி கொள்ள வேண்டும். யாரும் என்னைக்காவது படிச்சிருக்கீங்க? எந்த புத்தகத்தையாவது பார்த்துருக்கீங்க? 8:2 படி அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும்.
2-3 படி மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இந்த 3ம் இருந்தால்தான் நீங்க சலாத்தையே நிலைநிறுத்த வேண்ட முடியும் தம்பி. ஆனா சலாத்துக்கு அர்த்தம் தெரியாது. சலாத்தை என்னைக்கு ஜிக்கர் பண்றியோ அன்னைக்கு தான் அர்த்தம் தெரியும், விளக்கம் தெரியும், செயல்படுத்தும் முறையும் தெரியும். அதுதான் தெரியும் தம்பி. என்ன சொல்ல போறீங்க? என்ன செய்ய போறீங்க? இப்ப சொல்லுங்க. 2ல 127 127 படி. இப்ராஹிம் இஸ்மாயில் வீட்டை அடித்தளத்தை உயர்த்தி எங்கள் இறைவனை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய். எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. எங்கள் சந்ததியிலிருந்து ஒரு கூட்டத்தாரை உனக்கு உரியவராக ஆக்குவாயாக. நாங்கள் உன்னையோ வழிபடுகிறோம், அன்றியும் எங்களை மன்னிப்பாயாக. நிச்சயமா நீ மிக மன்னிப்பனாகவும் அளவில்லா அருளாளமாக இருக்கின்றாய். என்ன எதுக்காக சொன்னீங்க இந்த ஆயத்தை? என்ன எப்படி முஸ்லீமாக ஆக்குவாங்கன்னு அவங்களே முஸ்லீமாக தான் கேட்டிருக்காங்க. நாங்க முஸ்லீமா ஆக்குவாங்க. அவங்க நபி இப்ராஹிம் இஸ்மாயில அவங்க அல்லா தேர்ந்தெடுத்தோம், எங்க முஸ்லீம் எல்லாம் மன்னிக்க செய்வானான்றாங்களே. இப்ப நான் இல்லைன்னு சொல்லுங்க, நான் பேசுறது வேற விஷயம் இல்லை. நான் 5 விஷயங்கள் வித்து பேசிட்டு இருக்கிறேன். இது யாருமே செய்யலையே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்ற பார்க்க குரானை ஏற்று பார்க்க முஸ்லீம் ஆகிறது. இதை செஞ்சு முடிச்சாதானே சில முஸ்லீம் ஆக முடியும். இதே செய்யலையே, செய்யாமல் முஸ்லீம் போயிட்டு இருந்த சொல்றது சரிதான். ஆனால் முஸ்லீம் ஆக முடியாத உனக்கு குரானை தொடலை. நீங்க மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள். என்ன தெரியல, அது செஞ்சாதானே நீங்க எல்லாம் செஞ்சு முஸ்லீமா கடைசி லாஸ்ட் ஸ்டேஜில் முஸ்லீமா இருந்து அவர் நபியா இருந்துக்கிட்டுல முஸ்லீமான்னு கேட்குறாரு. புரிஞ்சுக்கிட்ட முதல்ல நபியா ஆன பிறகு நபி இருந்தாலும் நீங்க முஸ்லீமா நபியா இருந்தால் சொல்றது போக முடியாது. நபி முஸ்லீம் ஆனாதான் சொல்ல போக முடியும். இவ்வளவு விஷயம் இருக்குது, நீங்க படிச்சதில்லை. உன்னுடைய குரானை ஓரத்துக்கு இப்ப எதுக்கு அதை சொல்றீங்க? சரி இருக்குது, குரான்ல ஆயத்து இருக்குது, பரவாயில்ல. அப்போ முஸ்லீம் ஆகிறதுக்கு என்ன செய்வீங்க? இப்போ 2வது சூறாவில் முதல் 5 விஷயம் செஞ்சு காட்டுறவங்கள 5 கடமைகளை அது செஞ்சாதானே நீங்கள் முஸ்லீம் ஆக முடியும். இப்போ அது மாதிரி அதான் சொல்கிறேன். விஷயம் என்ன விஷயம் ஆன சொல்லியிருக்கிறான், அதை நாம் செய்யவில்லை. அதை விட்டுட்டு இப்போ முஸ்லீமாக சொல்கிறீங்க. யார் இல்லைன்னு சொல்லலை, ரசூல் படித்து காட்டிட்டீங்க. சரி, எப்போ நீ முஸ்லீமாக போகிறீங்க? எந்த விஷயத்தை செய்தால் முஸ்லீம் ஆவீங்க? நபி இப்ராஹிம், நல்லா புரிஞ்சு, இப்ராஹிம் நபி, அவர் நபி கேட்குறாரு முஸ்லீமாக்குவையும் கேட்குறாரு. அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நபி அவர் இஸ்மாயில் நபி. 2 நபியும் நபியா எதிர்த்தா சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. நீ முஸ்லீமாக ஆக வேண்டும். முஸ்லீமா இருந்தாதான் நீ சொர்க்கம் போக முடியும் என்று அர்த்தம். அதில் நல்லா பாருங்க. சரிதான், நீங்க எல்லா விஷயம் சொன்னீங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு. நபியா இருந்தாலும் நீ முஸ்லீம் ஆனாதான் சொர்க்கம். எங்கள் இருவரையும் முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாயாக என்று 2:127 இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் கேட்கின்றார்கள். அதில் நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? 131 படிங்க. அதில் என்ன சொல்ற கடைசியா இல்லை? படிங்க. இப்போ அதில் 127, 128, 129, 130 படிங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு ஆயத்தை காட்டினாங்க, முஸ்லீம் ஆகணும். முஸ்லீம் ஆகிறதுக்கு இன்னும் 40 வருஷம் ஆயிருமே, 30 வருஷத்துக்கு
50,000 நம்ம போகிற பார்க்கணும்னா ஆயில் நாளே பத்தாத படிங்க. 2:127 சரி, யாராவது படிங்க. 20 தம்பி வேற யாராவது படிங்களேன். 2:130 படிங்க. இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? தன்னைத்தானே மடையனாக்கிக் கொள்பவனை தவிர. நிச்சயமாக நாம் அவரை இவ்வுலகில் தேர்ந்தெடுத்தோம். நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லடியார் கூட்டத்திலே இருப்பார். இப்போ இப்ராஹிமுடைய மார்க்கம் முழுமையை தெரியுமா? இப்ராஹிமுடைய மார்க்கம் தெரியாம நீங்க மறைவானவற்றை நம்பிக்கொள்ள முடியாது. அதையும் புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கிறேன்னா மறைவானவற்றை நம்பிக்கை ஆரம்பிச்சிருக்கிறான். இந்த மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு இப்ராஹிமுடைய மார்க்கத்தை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். இந்த குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்திலும் இப்ராஹிமுடைய மார்க்கம் அப்படியே உள்ள அமைங்கி இருக்குது. உள்ள ஒவ்வொரு ஆயத்திலும் இருக்குது, நிறைஞ்சிருக்குது. குர்ஆன் முழுமை நிறைஞ்சிருக்கு இப்ராஹிமுடைய மார்க்கம். இப்ராஹிமுடைய மார்க்கம் தெரியாம ஒரு வார்த்தையை டச் பண்ண முடியாது, தொட முடியாது. முஸ்லீம் ஆறதுக்கு முந்தி நீங்க அல்லாஹ்வுடைய வழி சிராத்தல் முஸ்தகீமை அடைய வேண்டும். முஸ்லீம் ஆறதுக்கு முந்தி அது அடைவதற்கு முன்னர், எது சிராத்தல் முஸ்தகீம் அடைவதற்கு முன்னர் நீங்கள் முத்தகீனாக ஆக வேண்டும், பயபக்தர்கள் ஆக வேண்டும். அது அடைவதற்கு முன்னர் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைய வேண்டும். அந்த இஸ்லாத்தில் முற்று நுழைவதற்கு முன்னர் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக வேண்டும். குர்ஆன் மீதும் அல்லாஹ்வின் மீதும் ரசூல் மீதும் ஈமான் கொண்டவர்களாக ஆக வேண்டும். அதற்கு முன்னர் ஃபர்ஸ்ட் தூய்மை உடையவர்களாக ஆக வேண்டும். 5 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 5 ஸ்டேஜை பாஸ் பண்ண கடைசியில் நீ கேட்கணும், அல்லாஹ்ட்ட யாரெல்லாம் முஸ்லீம் ஆக்குவேன்னு கேட்கணும். நீ தகுதி உடையவனாக ஆன பின்னர் தான் அல்லாஹ் உங்களை முஸ்லீமாக ஆக்குவான். கேட்க எல்லாரும் முஸ்லீம் ஆக்குவே, ஓகே பார்க்குறேன், அதுக்குள்ள தகுதியை கொண்டு வா, அதுக்குள்ள வேலை செய்ய, நான் முஸ்லீம் ஆக்குறேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சாதாரண விஷயங்கள முஸ்லீமாக இருக்குது. ஹையஸ்ட் பொசிஷன் முஸ்லீம் தான் இருக்கு இல்லையே, அது ஆனாதான் சொர்க்கமே, இல்லை கிடையாது. ரசூல் அல்லாஹ் சொல்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிஸாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன். நீ முஸ்லிம்களில் முதன்மையானவனாக நீ வர வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை நபி முஹம்மதுக்கு. நீ முஸ்லீம் ஃபர்ஸ்டா வரணும். நீ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்றோம்ல, அதே போல அல்லாஹ் ரசூலை பார்த்து சொல்றான், நீ முஸ்லீம்கள் முதன்மையாக வரணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரணும். பார்த்து இதெல்லாம் என்ன அர்த்தம், இதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்றான்? இதெல்லாம் ஓதுன தம்பி சும்மா வந்துடும். எதுக்காக ரசூல் பா சொல்றான்? மற்ற நபிமாரை விட நீ ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு சொல்றான்னு என்ன காரணம்? அப்ப முஸ்லீம் என்ன இருக்குது? முஸ்லீம் என்ற வார்த்தை என்ன இருக்குது? இது இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பேச ஆரம்பிச்சா குறைஞ்சது 1 வருஷமா தான். அப்படியே சர்வசாஸ்திரம் முடிச்ச முடியாது குர்ஆன். அவர் சுருக்கமாக சொன்னாலே 1 வருஷம் ஆகிடும் இப்ராஹிம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது தெரிஞ்சுக்கிறதுல நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொறுமை உங்களுக்கு கிடையாது. சொன்னால் ஒழுங்காக விடாமல் ஒழுங்காக அட்டன் பண்ணி எழுதிக்கிட்டு அடுத்த சம்மந்தம் அடுத்த கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு பதில் சொன்ன அந்த மாதிரி நிலைமையில் இருந்தீங்கன்னா நான் இப்ராஹிமாக சொல்ல முடியும்.
இப்ராஹிம் மார்க்கத்தை ஒரு மணி 10 வருஷம் சொல்ல முடியாது, குறைஞ்ச 2-3 வருஷமாவது ஆகும் இப்ராஹிம் மார்க்கத்தை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு. குர்ஆன் முழுமையும் 3-4 தடவை ஓதிவிடுவேன் அந்த இப்ராஹிம் மார்க்கத்தை முழுமையாக அவங்க சொல்லி தருவதற்கு. சரி, 129 படிங்க தம்பி. அவங்க ஆரம்பிச்சாங்க. யார் பேசுறீங்க? யார்? சரி சரி பரவாயில்ல. அதில் 129 படிங்க. அவங்க சொன்னதுக்கு அவங்க முடிச்சு அந்த விஷயம் முடிச்சிடுறேன். இப்ராஹிம் சொன்னாங்கல்ல, யார் பேசுன்னு தெரியல, சொல்லிடுறேன். 2:129 என்ன பண்ணுறது? எங்கள் இறைவனே, அவர்களிடையே உன்னுடைய அத்தாட்சிகளை எடுத்து காண்பித்து அவர்களுக்கு வேத ஞானத்தையும் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு தூதரை அவர்களிலிருந்தே எழுந்திடச் செய்வாயாக. நிச்சயமாக நீயே வல்லமை மிக்கோனாகவும் ஞானமுடையோனாகவும் இருக்கின்றாய். ரசூல் பிறப்பதற்கு 4000 வருஷத்துக்கு முந்தி நபி இப்ராஹிம் இதே போல் துவா செய்கின்றார்கள். அந்த துவாவை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் எவ்வளவு ஆண்டு காலம் பொறுத்திருந்தான் தெரியுமா? அந்த துவாவை நிறைவேற்றுவதற்கு எத்தனை வருஷங்கள் அல்லாஹ் பொறுத்திருந்தான் தெரியுமா அவங்களுக்கு? கேட்டுன்னு கொடுத்துடல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படணும், வருஷக்கணக்கு கஷ்டப்படணும். ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ சுலபமான சொர்க்கத்தை யாரும் போயிட முடியாது, ஒரு காலம் முடியாது. அதையும் சேர்த்து மாதம் வச்சுக்கிறோங்க. இப்போ அந்த கேட்ட துவா எப்பொழுது நிறைவேறுகிறது என்பதை இப்போ குர்ஆன்லேருந்து காட்டுறேன். 2:150 நினைக்கிறேன். 150 151 151 படிங்க. படிங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்கப்பா, விஷயம் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க ஒரு ஆயத்தை எடுத்தாங்க, அந்த ஆயத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. நீ நபியாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது, நீ முஸ்லீமாக இருந்தால் தான் நீ சொர்க்கம் போக முடியும். அதே புரிஞ்சுக்கிறீங்க. முஸ்லீமாக அவர் சாதம் கிடையாது. குறைஞ்சது 40 வருஷமாவது ஆகும். நீ இன்னைக்கு ஆரம்பிச்சா, இன்னைக்கு குர்ஆன் ஆரம்பிச்சா குறைஞ்ச 40 வருஷத்துக்கு மேலாக நீங்கள் முஸ்லீம் ஆகிறதுக்கு முடியுமா? முடிவு காரியமெல்லாம் படிச்சிட்டீங்க, ஆனால் செய்ய மாட்டீங்க. 2.5 வயசுல ஆரம்பிச்சா 40 வயசுல முஸ்லீம் ஆயிடுவாங்க. 2.5 வயசுல ஆரம்பிச்சா அவன் 40 வயசுல இன்னி துபுத்து இலைக்கவை நீ மினல் முஸ்லிமீன் என்று கூறுவான் அல்லாஹ்விடத்தில். 150 படிங்க. 2:151 சரி, 150 படிங்க. எல்லாம் எடுத்துக்கிறங்கம்மா, எல்லாம் எடுத்துக்கங்கப்பா. எல்லாம் 150 படிங்க. எல்லாம் படிங்கப்பா, ஓதுங்க, விட்டுறாதீங்கப்பா, ஓதுங்க. இதே போன்று நாம் உங்களிலிருந்து தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் நீங்கள் அறியாதவற்றை உங்களுக்கு கற்பிப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். போதுமா? என்னைக்கு துவா கேட்டாங்க இப்ராஹிம், அவங்க லைஃப்ல வாழ்ந்து கேட்டாங்க. அவங்க இறந்து 3000-4000 வருஷம் கழிச்சு இப்போ நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவங்க கேட்ட துவா பிரகாரம் ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அல்ல, இதான் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு மனிதனுக்காக, நபி முகம்மதுக்காக அல்லாஹ் எடுத்துக்கொண்ட வருஷங்கள் 4000 வருஷம் ஆச்சு. புரியுதா? அவங்க ஒரு ஆயத்தை படிச்சு கேட்டாங்க. சரி, அது எவ்வளவு உள்ள வர்றது விஷயம் வந்து பாருங்க. இந்த ஒரு மனிதருக்கு, இப்பேற்பட்ட மனிதர்களுக்கு வேணும், மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு ஆள் வேணும்னு இப்ராஹிம் துவா கேட்டாங்க. அந்த துவா நிறைவேற்றுவதற்கு 4000 வருஷம் கழிச்சு நபி முஹம்மதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். புரிஞ்சதோ?
ஏன் இவ்வளோ காலம்? என்ன காலத்து இவ்வளோ காலம்? அது தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. குர்ஆனை ஓதுகின்ற முறைப்படி ஓதுவீர்களேயானால் எல்லா விஷயமும் எளிதாக ஆகிவிடும். அதாவது ஜிக்ரு செய்வீர்களேயானால் 54:17 படி 54:17 படி வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆனல் ஜிக்ர் அதை செய்வீர்களேயானால் அனைத்து விஷயங்களும் எளிதாக உங்களுக்கு கற்றுத்தரப்படும். ஜிக்ர் என்னவென்றே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரை முஸ்லீமான்னு கேட்டார். அப்போ இப்ராஹிம் என்ன சொல்றாங்க? 129 படிச்ச நீங்க நசீர் என்ன கேட்க சொல்லுங்க. 130 என்ன போட்டிருக்குது? 30 என்ன போட்டிருக்குது? நான் முஸ்லீமா இருக்குன்னு சொல்றேன். நம்புறப்பா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? தன்னை தானே படையனாக்கிக் கொள்பவனை தவிர நிச்சயமாக நாம் அவரை இவ்வுலகில் தேர்ந்தெடுத்தோம். நிச்சயமாக அவர் மறுமையில் நல்லடியார் கூட்டத்திலே இருப்பார். அடுத்தது 131. இன்னும் அவரிடம் அவருடைய இறைவன் சரணடையும் என்று கட்டளையிட்ட போது அவர் அகிலங்களின் இறைவனுக்கு முற்றிலும் சரணடைந்தேன் என்று கூறினார். எடுத்துங்க. யாரு கேட்டது? இந்த படிச்சது யாரு? இந்த இப்ராஹிம் பேர் வந்துச்சு. யாரு? சரி இருக்கட்டும். அவங்களுக்கு அவன் கேட்டு சொல்றத கேட்டுக்கிறீங்க. இப்போ நீங்க படிச்சது அப்படி விட்டீங்க. அது முழுமையா நீங்க என்ன சொல்றான்னு முழுமையா படிக்கல. நீங்க அவங்க யார் 2 பேரும் கேட்டாங்க சரியா? 128 பிரகாரம் இஸ்மாயிலும் இப்ராஹிம் அப்பாவும் பிள்ளை 2 பேரும் கேட்டாங்க. எங்க முஸ்லீம் ஆக்கியும் கேட்டாங்க சரியா? ரெண்டு பேரும் கேட்டாங்க சரியான்னு கேட்குறேன். உடனே டக்குன்னு பதில் சொல்ல பழகிங்க தம்பி. சொல்லிட்டே தான் பேச முடியும். 2 பேர் எங்க இருவரையும் முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பாயாக கேட்கிறாங்க சரியா? இப்போ 130 படிச்சீங்க. இப்ப நீங்க அரபு என்ன போட்டிருக்குது? அரபு என்ன போட்டிருக்குது? அரபில என்ன போட்டிருக்குது? அவங்க என்ன சொல்றாங்க? சரணடைந்தே படிச்சீல. அது அரபு என்ன போட்டிருக்குது? 131 என்ன போட்டிருக்குது? 131ல அரபி குர்ஆன் கையில இருக்கு. இஸகால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்போ அல்லாஹ் சொல்றான், உன்னை நான் முஸ்லீமாக ஆக்கிவிட்டேன் என்று கூறுகிறான். ரப்பு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான் அஸ்லம் முஸ்லீம் ஆக்கிவிட்டேன். அதுக்கப்புறம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன் இருக்குதா? சரி, கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன் இருக்குது. அது அர்த்தம் யார்கிட்ட புக்கு இல்லை. சரி, என்னைக்கு புக்கு அரபியும் புக்கையும் தயாரிச்சு போதுறீங்களோ அன்னைக்கு தான் நீ அப்புறம் ஓத முடியும். அது சொல்லிடுறேன். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன் சொன்னார். கால சொன்னார், அஸ்லம்து நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். யாருக்கு? ரப்பில் ஆலமீனுக்கு நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று இப்ராஹிம் இப்பொழுது முஸ்லீம் ஆகிட்டான். அவர் அல்லாஹ் சொல்லிட்டாரு, நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன், அகிலங்கள் இறைவனுக்கு நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் என்று இப்ராஹிம் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்றார். முஸ்லீம் ஆகிவிட்டார்.
ஆனால் எந்த போயிட்டோன்னு வச்சுக்காதீங்க. எந்த கோல், எந்த எய்ம், எதை பிடிக்கணும்னு நான் சொன்னாலும் அதை நிறைவேற்றி விட்டார் இப்ராஹிம். முஸ்லீம் ஆகிவிட்டார். அவர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட துன்பம், மார்க்கத்தை மக்கள் சொல்றதுக்கு அந்த பட்ட கஷ்டம், அது படாத பாடுபட்டு வந்தாங்க இப்ராஹிம் நபி. இதில் இன்னொரு விஷயத்தை அவங்க கவனிக்கணும். அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆயத்தை படித்து போயிட்டாங்க. ஆனால் அது ஒழுங்காக புரிஞ்சிட்டு பேசியிருக்கேன்னு சொல்லிடுறேன். 2 பேர் கேட்டாங்க, எங்கள் இருவரையும் முஸ்லீம் ஆகிக்குவீங்க. ரிசல்ட் என்ன சொல்லுங்க, யாரா டக்குன்னு சொல்லுங்க. ரிசல்ட் என்ன? ரிசல்ட் என்ன அதான் கேட்குறவங்கள்ட்ட. புரிஞ்சுக்கிறங்க. ஏன் இஸ்மாயில் தேர்ந்தெடுக்கல? இன்னும் லாய்க்கால இன்னொரு தகுதி அடையில. இஸ்மாயில் நபியா இருக்காரு, இன்னும் தகுதி அடையில. ஒழுங்கா ஓத டக்கு எல்லாம் புரியும், வேகமாக புரியும், ஒவ்வொரு ஆயத்து அர்த்தம் புரியும். குர்ஆன் ஓதுற முறையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. இன்னும் ஓத தெரியல உங்களுக்கு, ஓதம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க, ஒவ்வொரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. அதுலேயே ஒரு சொற்பம் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய விஷயம் இருக்குது. 128லேருந்து 130 வரையும் விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு 100 பக்கத்துக்கு எழுதலாம், அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது கலைஞர். அதை சொன்ன இப்ராஹிம் மார்க்கத்தை அவங்ககிட்ட சொல்வதற்கு நான் இப்போ ஆரம்பிச்சேன்டா ஒரு 4 வருஷமாவது முழுமையாக முடிப்பது அவ்வளோ எளிதல்ல, சாதாரண விஷயம் கிடையாது. பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்றீங்க. இப்ராஹிம் மட்டும்தான் ஆண்டவன் முஸ்லீமை தேர்ந்தெடுத்தான். உன் பிள்ளையை இப்பொழுது கிடையாது. அவர் நபியா இருந்தாலும் இப்போது கிடையாது. பற்றி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? விஷயம் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? நபிமார்களுக்கு இந்த மாதிரி ஆண்டவன் பிடிச்சி மாற்றுறான், எதுவும் தப்பிக்க முடியாது. இந்த ரசூல் சொல்லிட்டான், ஒவ்வொரு முஸ்லிமீன், நீ முஸ்லீம்கள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நம்ம சொல்லிடுறேன். 6ல் 163 164 பிடிச்சி வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் வீட்டில் பிடிச்சி பாருங்க. 6ல் 163 164 நினைக்கிறேன். 6ல் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டளை இருந்தது, நீ முஸ்லீம் முதன்மையாக வரணும். நல்ல ஓதுங்க, இதே மாதிரி ஓதுங்க. ஓது இப்போ சொன்ன இவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க, இதே மாதிரி தான் அர்த்தம் இருக்கணும். எதுக்கு அப்படி சொல்லப்பட்டது, என்ன நடந்தது, விஷயம் எப்படி இருக்குது, ஏன் இந்த மாதிரி கேட்டாங்க, அவங்க முஸ்லீமாக ஏன் கேட்டாங்க, இப்படிலாம் கேள்வி கொண்டு வரணும். கேள்வி கொண்டு வந்து ஓதணும். என்ன சரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்ல ஓதணும் தம்பி, நல்ல வேகமாக வரணும், சுறுசுறுப்பாக எல்லோரும் இருக்கணும், நல்லா ஓதணும், வேகமாக வரணும். என்னதான் சொல்லியிருக்கிறான்ட்டு நம்ம ஆராயணும், அரசு ஆராயணும். தரோ நாலேஜ் ஆஃப் குரான் இருக்கு, டோட்டல் நாலேஜ் குரான். நீங்கள் எந்த ரத்தம் ஃபுல்லாக தான் இருக்குது. குரானை ஓடணும், உடம்பு ரத்தம் பூரா குதிக்குது, குரான் ஓடிட்டு அப்படி கொண்டாந்து இன்னும் உடம்ப அப்படி கொண்டாந்து உடம்ப. இதுதான் ஓதுற முறை. நேரம் எல்லாம் இருந்தீங்கன்னா இன்னும் வேகமாக யாராவது சொல்லலாம். ஆளையும் பார்க்கல, மூஞ்சையும் பார்க்கல, முகத்தையும் பார்க்கல, அது இப்போ ஒன்றும் சொல்ல எழுப்படாது, ஏதோ சொல்லிடுற கேட்டுக்கிறோம். சரி, இப்போ இதுவரை 5 இம்பார்ட்டன்ட் விஷயம், முக்கியமான 5 கடமைகளை பற்றி சொல்லிவிட்டேன். நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் செய்யலான்னு திறந்தா கூட உங்களுக்கு புரியாது. அது சொல்லிடுற புரியாது. காரணம் ஒன்று, தூய்மை ஆகவில்லை. அது தூய்மையானவன் உங்களை தொட்டு தூய்மையாக்கணும், உங்கள் இருதயத்தை தொட்டு இருதயத்தை தூய்மையாக்கணும். அந்த தூய்மையானவனை நீங்கள் பார்க்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிறீங்க. அவன் உங்களை தூய்மை ஆகிட்டா உங்கள் நிலைமை என்ன? அவன் உங்களை தூய்மை ஆகிட்டா வச்சுக்கிறீங்க. இதுவரை ஒருத்தரும் தூய்மையாக கிடையாது. ரசூல்மார்களை தூய்மை ஆகிக்கிறான். உங்களை தூய்மை ஆகிட்டா வச்சுக்கிடுவோம். உங்கள் நிலைமை என்ன? உங்கள் நிலைமை என்ன? உங்களை தூய்மை ஆகிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் தூய்மையாக வேண்டும். அதுக்கப்புறம் குரானை தொட முடியும். உங்களை ஆனந்த் தூய்மை ஆக்கிட்டான்னு வைத்துக்கொள்வோம். தம்பி, உங்களுடைய நிலைமை என்ன?
சரி, இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அனுமதி கொண்டு அடுத்த பயானில் தொடருவோம். ஆனால் அது நீ கேட்டபோது இப்ராஹிம் மார்க்கத்தை ஒன்று பேசிவிட முடியாது, அதுக்கு முன்பு பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. அதை படிப்படியாக வரேன், கேட்டே வாங்க, அவசரப்படாது. எல்லா ஆயத்தும் முக்கியமான ஆயத்து தான். ஓதுகின்ற முறையை முதல் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போ தான் குரான் தர முடியும். ஓதுகின்ற முறை குரான்லே இருக்குது, அதை கற்றுக்கணும். முதல் கற்றுக்கிட்டு ஓத ஆரம்பிங்க. இவ்வளோ நாள் வேஸ்ட்டாக போச்சு, இதான் எதுவுமே செய்யலை. நீங்கள் இவ்வளோ நாள் பேசுகிறத வேஸ்ட்டாக போச்சு, இன்னையில இருந்தாவது ஆரம்பிங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டீங்க, அவர் முஸ்லீம் முடிச்சிட்டாரு, இப்போ ஆரம்பத்தை நீங்கள் முஸ்லீம் ஆகலாம். முஸ்லீம் ஆகணும், இப்ராஹிம் மாதிரி நீங்கள் எல்லாரும் முஸ்லீம் ஆகணும். இப்போ தான் ஆரம்பத்தில் கை வச்சுக்கிறோம். எந்த காலத்தில் எத்தனை வருஷங்கள் ஆகி நீங்கள் முஸ்லீமாக போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக வேகமாக உங்களை செயலை முற்படுத்தி கொள்ளுங்கள். وَمِنْهُمْ سَابِقٌ الْخَيْرَاتِ بِإِذْنِ اللَّهِ ذَلِكَ الْفَضْلُ الْكَبِيرُ. அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்ளுங்கள், இது மகத்தான பாக்கியம் பெற்ற செயலாகும் அல்லாஹ் சொல்கின்றான். அதில் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க ஆசைப்படுங்கள், செயல்படுங்கள். பிஸ்மில்லாஹ். அடுத்த வாரம் பார்ப்போம். ஹஸ்பனல்லாஹ்.